பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த விசேஷித்த வேத பாட கூட்டத்தொடருடைய 3ஆம் நாளுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Once again we greet and welcome every one of you who have come to the third day Bible studies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நித்தியத்தில் நீ யார் அல்லது நித்தியம் உன்னை எவ்வாறு அழைக்கப் போகிறது? Who you are in eternity or how the eternity will call you. என்கிற தலைப்பின் கீழ் நாம் சத்தியங்களை தியானித்து வருகிறோம். On this topic we are meditating the truth. மனிதனுடைய இந்த கொஞ்சகால வாழ்க்கை, இந்த தற்காலிகமான அனித்தியமான இந்த கொஞ்சகால வாழ்க்கை அவனுடைய முழு நித்தியத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமாக இது காணப்படுகிறது. The life of the human beings on this earth, which is short for a short period, which is a temporary life, is determining his eternity. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசரமாக அறிவிக்க வேண்டிய அவசர செய்தி, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதே. Everyone who is living upon this earth is in need of a urgent news announcement, that is Jesus is coming very soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோடு நாம் நெருங்கி அடுத்து நின்று கொண்டிருக்கிறோம். We have come very close to the coming of Lord Jesus Christ. இந்த உலகத்துக்கு ஒரு துவக்க நாள் உண்டு, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு நாள், இறுதி நாள் ஒன்று உண்டு. There is a beginning for this earth and there is an end also for this earth. இந்த உலகத்துக்கு ஒரு துவக்க நாள் உண்டு, இந்த உலகத்துக்கு ஒரு இறுதி நாள் உண்டு. There is a day of beginning for this world and there is a day of end to this world. நாம் நம்முடைய கண்களால் காண்கிற இவைகள் எல்லாமே ஒரு நாள் அக்கினியினால் வெந்து உருக போகிறது. All things that we are able to see with our eyes shall be burned with fire and destroyed one day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான எச்சரிப்பை முழு உலகத்திலும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving the warning regarding the coming of Lord Jesus Christ throughout the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மாம்ச சரீரத்தில் உயிரோடு வந்தபோது அவர் பல காரியங்களை சொல்லி போயிருக்கிறார். While Lord Jesus Christ came upon this earth in the fleshy body, he spoke many things. ஒரு புறத்தில் இயேசு தன்னுடைய சரீரத்தை பாவ நிவாரண வழியாக, கிருபாதார வழியாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார். On one side Lord Jesus Christ was preparing his body as a propitiation for sin. மறுபக்கத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றியான செய்தியை அறிவித்துக் கொண்டே இருந்தார். On the other side he was proclaiming the news about the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். The disciples came to Jesus and asked one question. 4 சுவிசேஷ பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. In the 4 gospels many questions are asked. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 177 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. In Matthew's gospel there are 177 questions raised. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 120 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. In Mark's gospel 120 questions are raised. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 165 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. Luke's gospel 165 questions are asked. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 167 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. In John's gospel 167 questions are asked. இந்த கேள்விகள் எல்லாவற்றிலும் பிரதானமான மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. Among all these questions there is one most important question. அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். In Matthew's gospel chapter 24 verse 3 we read. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் கேட்கிறார்கள், ஐயரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? The disciples went to Lord Jesus Christ, Lord, what is the end time of this world and what is the sign of the coming? பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What shall be the sign of the coming and of the end of the world? 2 கேள்விகளை இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். They are asking 2 questions to Jesus. ஒன்று, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? The first one is what shall be the sign of the coming? இரண்டாவது கேள்வி, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? Secondly, what is the sign of the end of the world? இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு நாள், ஒரு இறுதி நாள் ஒன்று உண்டு. From this we understand there is an end today for this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. கால சக்கரங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. The times are passing on.
இயேசுவினிடத்தில் கேட்ட இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து 23 அடையாளங்களை அவர் சொல்லி இருக்கிறார். To the question which was asked to Jesus, Jesus has given 23 signs. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் மொத்தமாக சேர்த்து 23 அடையாளங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் இருக்கும்போது அவர் உரைத்திருக்கிறார். Matthew's Gospel chapter 24 and Mark's Gospel chapter 14 and Luke's Gospel chapter 21 totally the Lord has given so many signs for that. இயேசு சொன்ன 23 அடையாளங்களும் நிறைவேறி முடிந்து விட்டது. The 23 signs narrated by Lord Jesus Christ has been all been accomplished. நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசிவிட்டு நித்திய மகிமைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். Our forefathers have spoken about the coming of Lord Jesus Christ and reached the eternal abode. ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களில் அவர்கள் உரைத்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் தீர்க்க தரிசனங்கள் சிலவைகள் நிறைவேறாமலே இருந்தது. While they were upon this world, even though they are preaching certain prophecies were not fulfilled then. இயேசு கிறிஸ்து உரைத்த 23 அடையாளங்களிலும் ஒன்று தரம் எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. Among the 23 signs mentioned by Lord Jesus Christ, all signs have been already accomplished. நானும் நீங்களும் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டியதுதான் இப்பொழுது தாமதம். And what is remaining is you and I should get ready to meet him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 23 அடையாளங்களில் ஹைலைட்டாக மிகவும் உன்னதமான மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் யூதர்களாக இருக்கிறார்கள். Among the 23 signs of the highlight is the Jewish people. இயேசு கிறிஸ்து சொன்னார், அத்திமரம் துளிரிடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறியுங்கள், இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது இதோ அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Lord Jesus Christ spoke when the fig tree is blossoming. You can understand that summer is nigh and he has come to the doorstep. இயேசு சொன்னதான 23 அடையாளங்கள் மிகவும் உயர்ந்து நிற்கிற ஒரு அடையாளம் தான் யூதர்களாக இருக்கிறார்கள். Among the 23 signs mentioned by Lord Jesus, the highlighted one is the sign concerning Jewish people. இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற உலக நாடுகளுடைய கண்கள் எல்லாம் இஸ்ரேல் பக்கமாக திருப்பப்பட்டிருக்கிறது. Today all the countries are looking at the country of the Israelites. இன்றைக்கு அவர்கள் முழு உலகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்து வருகிறார்கள். Today to the whole world they are growing as a big challenge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இஸ்ரேல் ஜனங்களை பற்றி வேதத்தில் 3, அதாவது ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டும் அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டும் திராட்சை பழங்களுக்கு ஒப்பிட்டும் 3 காரியங்களை வேதம் சொல்லி இருக்கிறது. 3 things are mentioned in the scripture concerning the Jewish people. They are compared to the olive tree, they are compared to the fig tree, and they are compared to the wine also. இன்றைக்கு அவர்கள் மிகவும் செழித்து உயர்ந்து இருக்கிறார்கள். They are very prosperous and progress much. நம்முடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் அந்த பாஸ்டர் ஏசி தாமஸ் 2 முறை இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். Pastor AC Thomas, who are our former chief pastor, has gone twice to Israel. அவர் இஸ்ரேல் போய் வந்த பிறகு அவர் கொடுத்த ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். I heard a message he delivered after he returned from Israel. நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னுடைய சபையில் அவர் கொடுத்ததான ஒரு செய்தி. When I was a young boy, the message he delivered in my church. ஆனால் அன்றைக்கு அவர் சொன்னதுக்கு இன்றைக்கு சொன்னதற்கும் பார்த்தால் எல்லாமே நிறைவேறி முடிந்து விட்டது. But when we compare what he spoke, the conditions today, almost all things were fulfilled. அவர் முதலாம் முறை அங்கு சென்று வந்தபோது கப்பல்ல கொண்டு வந்ததா மண்ணை கொண்டு வந்த தேசத்தில் கப்பல்ல கொட்டிதான் அவர்கள் பயிரிட்டார்களாம். First of all, when he returned on the first occasion came, they brought the soil in the ship and they were planting the fruits. தேசம் வனாந்தரமாக இருந்தது. The land was a wilderness. மிகவும் கொடிய விதத்தில் ஜனங்கள் காணப்பட்டார்கள். The people are in a cruel suffering. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலவரத்துக்கு பார்த்தால் முழு உலகத்தை காட்டிலும் இஸ்ரேல் மிகவும் செழித்து உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. But we look at the present condition, we compare the entire world, they are progressing much prosperous. ஒரு யூதன் 10 புறஜாதியானுக்கு சமமாக இருக்கிறார்கள். One Jew is comparable to 10 Gentiles. ஒரு நம்மில் இருக்கிற 10 பேர் ஒரு யூதனுக்கு சமம். 10 people among is comparable to one Jew. இப்படியாக அவர்கள் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். In this way they are growing high. இன்றைய ஒரு யூதனுடைய சராசரி ஒரு மாதத்தினுடைய சராசரி வருமானம் 8.5 லட்சம் ரூபாய் அவருடைய வருமானம். 8.5 lakhs rupees is a monthly income by Jewish people today. ஒரு யூதனுடைய சராசரி வருமானத்தை கணக்கிட்டு இருக்கிறார்கள். They have calculated average income of a Jew. கடந்த வாரத்துல நான் கேட்டேன், ஒரு யூதனுடைய சராசரி வருமானம் 8.5 லட்சம் ரூபாய். Yesterday, last week heard the average income of a Jew every month is 8.5 rupees. $19,000 ஒரு சராசரி வருமானம் ஒரு குடும்பத்துக்கு. $19,000 is the average income of a family. முழு
உலகத்தில் சிதறடிக்கப்பட்டதான யூதர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்கள். Jewish people have been scattered all over the world, has been established as a big nation today. முக்கியமாக ரெண்டு அடையாளம். ஒன்று, சிதறி போன யூதர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். For two important reasons. First of all, the dispersed Jews should be gathered together. இரண்டாவது முக்கியமான அடையாளம், விழுந்து போன ரோமர் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமாக எழும்ப வேண்டும். The second important sign is the fallen Roman empire should regain its status as a big empire. இது ரெண்டுமே நிறைவேறி முடிந்து விட்டது. All these have been fulfilled. கர்த்தருடைய வருகையோடு அடுத்து நெருங்கி நின்று கொண்டிருக்கிறோம். We are fast approaching the coming of the Lord. நித்தியத்தில் நீ யார்? Who are you in eternity? நித்தியம் உன்னை எப்படி அழைக்க போகிறது? How the eternity will call you? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் நம்முடைய நிலவரம் என்ன? If today is the secret coming of Lord Jesus Christ, what will be our condition? சமீபத்துல கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்குள்ள நான் ஊழியம் செய்கிற சபையில கிட்டத்தட்ட ஒரு 15-20 தரிசனங்களாவது விசுவாசிகள் பார்த்து என்னிடத்துல சொல்லி இருக்கிறார். 2 or 3 months back in the church I am serving the Lord, and many believers have dreams and visions about the coming and told me ஆண்டவருடைய வருகையை பற்றி, about the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு முறை ஒரு விசுவாசி சொன்னார், ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டது. Once a believer told the coming of the Lord has occurred. ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் போய்விட்டார்கள். The overcoming sons saints, the people of God have gone. அவர் பார்த்த தரிசனத்தை என்னிடத்துல சொன்னார். He narrated the vision that he saw. தேசமெங்கும் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. Every hurriness. கலெக்டர் நேரா ஃபெய்த்தோமுக்கு வந்தார். Exactly he to the faith home. ஃபெய்த்தோம்ல வந்து எல்லா சிஸ்டர்ஸரும் பிரதர்ஸரும் எல்லாத்தையும் பார்க்கறான். He is looking at the rooms of sisters and brothers and pastors. பார்த்துட்டு அப்புறம் பிரதருடைய ரூமுக்கு வர்றான். He comes to the room of the brother. என்னுடைய ரூம்ல வந்துட்டு அங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கறான். He is searching everything in my room. ரூம் எல்லாம் திறந்து இருக்குது. The room is remaining open. கடைசியாக அந்த விசுவாசிகளுடைய லிஸ்ட், அந்த ஃபைல் அவன் பார்க்கறான். Finally he is looking at the list, the file of the believers. அந்த விசுவாசிகள் லிஸ்ட் ஃபைல பார்த்துட்டு விசுவாசிகளுடைய குடும்பங்கள் பெயர், ஒவ்வொரு பேருக்கு பக்கத்துல அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர் இருக்கிறத ஒரு வாசித்து கொண்டு வந்தார். He is reading the list of the believers, the family names and address and the phone number. ஒவ்வொரு வீட்டுக்கா ரூம்ல இருந்தே ஃபோன் பண்றான். To every house he is telephoning, remaining in the room. ஒவ்வொரு வீட்டுக்கா ஃபோன் பண்ணி இந்த வீடுகள்ல யார் யார் இருக்கறாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேக்குறான். He is telephoning, he was asking whether the people are remaining in the house or not. சில வீடுகள்ல சிலர் கைவிடப்பட்டு, சிலர் எடுத்துக்கொள்ளப்பட்டு, சில வீடுகள்ல யாருமே இல்ல. இப்படியாக ஒவ்வொரு வீட்டுக்காக அந்த கலெக்டர் பிரதருடைய ரூம்ல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபோன் பண்ணுகிறார். In some cases the believers have been caught up, some are left behind, some are forsaken. In that way the collector is telephoning from the room. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள். Very soon it is going to happen. எனவே நாம் நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time has come for us to get ready. இது உலகத்துக்கு பின்னால் போக வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to go after the world. உலகத்தில் நம்மை ஸ்திரப்பட வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to establish on the world. உலகத்தை விட்டு போகும்படியாக பறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. This is the time to leave the world. This is the time to fly from the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நித்தியத்தில் நாம் எவ்வாறு அழைக்கப்பட போகிறோம்? How we will be called in eternity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடந்த நாட்களிலே நாம் மதிகேடன் என்று அழைக்கப்படக்கூடாது என்று பார்த்தோம். During the past days we saw that we should not be called as fool. நித்தியம் நம்மை மதிகேடன் என்று அழைக்க போகிறதா? Will the eternity call us thy fool? வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது என்று சொல்லி சத்தியத்திலிருந்து, வேத வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம். From the scripture we are able to meditate whom the scripture, the Bible calls as a fool. அந்த வசனங்களை எல்லாம் தியானித்து நம்முடைய ஜீவியத்தில் அவைகளால் வராதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We should meditate those verses and we should keep our life so that we are not coming to this condition. இரண்டாவது, நித்தியம் நம்மை அக்கிரம செய்கைக்காரனே என்று அழைக்க போகிறதா? Secondly, will the eternity call us the people who walk in iniquity? அதில் சொல்லி அக்கிரம செய்கைக்காரன் யார் என்று சொல்வதை நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். Yesterday we meditated who is called the people who walk in iniquity. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கோ உங்களுக்கோ சம்பவிக்காதபடி கிருபையுள்ள தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. May the gracious God keep you and I so that such a thing does not come to us. நம்முடைய ஜீவியத்தை ஒரு ஒழுங்குக்குள், ஒரு பிரமாணத்துக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். We should bring our life into a discipline under law. ஆண்டவர் மோசேயை பார்த்து சீனாய் மலை உச்சியில் சொன்னார், மலையிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. The Lord God told unto Moses, and in the manner I have shown at the Mount Sinai, do according that pattern. மோசேக்கு ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கக்கூடிய பிரமாணத்தை, மாதிரியை, ஒழுங்கை மோசேக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். The Lord God given told unto Moses the pattern, the manner in which the tabernacle should be made. ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும், என்ன அளவு இருக்க வேண்டும், எந்த திசையில் இருக்க வேண்டும், எந்த பகுதியில் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அந்த ஒழுங்கையும் பிரமாணத்தையும் ஆண்டவர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தார். Each aspect and what should be the measurement, in which direction it should be situated, all the necessary items, all
the laws and all regulations and order, everything was given unto Moses. இந்த ஒழுங்கையும் பிரமாணத்தையும் ஆண்டவர் மோசேக்கு சொல்லிட்டு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசேயே, மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. After the Lord has given the pattern and all the rules and regulations concerning the tabernacle, he told them, be diligent to do according to the pattern thou saw in the mount. மோசே தன்னுடைய சொந்த ஞானத்தை அதில் பிரயோஜனப்படுத்த முடியாது. Moses could not make use of own wisdom in that. வெண்கல தொட்டி என்ன அளவு இருக்கணும்னா அந்த அளவு தான் இருக்கணும். அதுல இருந்து கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. What should be the measure of the brass and laver? It should have some measurement. It should not be more or less. பலிபீடம் இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும் சொன்னா அதுதான் இருக்கணும். 2.5 முழம் இருக்கணும்னா 2 முழம் வச்சுட்டானா போச்சு. The altar should be so much height, breadth and length, and it should be have if 200 cubits, it should be the same. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாய். The Lord says unto Moses, be diligent to do according to the pattern that I have shown in the mount. தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு காண்பித்த, நான் உனக்கு தந்த ஒழுங்கின்படி, வேத பிரமாணத்தின்படி, சத்தியத்தின்படி, பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி நடக்க நீ எச்சரிக்கையாயிரு. The Lord says unto us, be diligent according to the laws, regulations, statutes and commandments that I have given unto you. சொந்த விருப்பத்தின்படி, சுய ஞானத்தின்படி செய்கிற ஜீவியம் இது அல்ல. This is not a life which we are living according to your own desires and according to your purposes. தேவன் நமக்கு தந்த ஒழுங்கின்படி, தேவன் நமக்கு தந்த பிரமாணத்தின்படி, தேவன் நமக்கு தந்த கற்பனையின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். According to order, according to the regularity God has given, according to the commandments, statutes God has given, we should build it. இல்லாவிட்டால் நித்தியம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. Otherwise eternity will not receive us. நாங்கள் ஒரு முறை சண்டே கிளாஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்தி கொண்டு இருந்தோம். One day I was valuing the Sunday school annual examination paper. இருமுடியில வைத்து அந்த பேப்பரை திருத்தி கொண்டு இருந்தோம். At Irumpulur we were valuing the scripts. ஒரு குறிப்பிட்ட பெண் ஒரு பேப்பர்ல கிட்டத்தட்ட 28 பக்கம் அழகா எழுதி இருந்துச்சு. நல்ல இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ்ல அழகா எழுதி இருந்தது. In a particular script for 28 pages in beautiful English handwriting, it was written very nicely. அவளோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, எழுதிருந்தது இதுவும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. The handwriting was so beautiful, the matter was also very beautiful. கிட்டத்தட்ட 28 பக்கம் எழுதி இருந்தது. Nearly the boy has written 28 pages. எத்தனை மார்க் தெரியுமா? How many marks? பெரிய கோழி முட்டை, A big zero. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. No relevant answer for the question. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி இருக்குது. Whatever the child knew has written. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கேள்விக்கு பதில் இல்ல, ஆனா தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி இருக்குது. No proper answer to the question, but whatever the child has not written. எழுதி இருக்கிறது ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்கிறது. The handwriting was so beautiful. ஆனால் மார்க்க பார்த்தா 0. The mark was a 0. இதுபோல நம்முடைய ஜீவியம் வெளியே அழகாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்தினுடைய ஒழுங்கின்படி, பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பாவிட்டால் நித்தியம் ஒரு நாள் நம்மை பார்த்து அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று வா என்று சொல்லுவார். Similarly, our life may look beautiful outside, but if we are not building our life according to the discipline, according to the rules, according to the order, according to the statutes and commandments, the eternity will look and will say, oh, the people who irikuchi, depart from me. எனவேதான் நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது, தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை பகுத்தறிந்து செய்ய வேண்டும், தேவ சித்தத்தை பகுத்தறிந்து செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். That is why our forefathers saints have taught us diligently. You should not do anything in haste and hurry. You should wait, tarry in the presence of God and receive revelation and do everything accordingly. நம்முடைய ஜீவியம் தெய்வத்தினுடைய ஒழுங்கின்படி, பிரமாணத்தின்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும். Our life should be built according to the discipline, order and commandments of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது தேவன் நம்மை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. Then the Lord should not call us cursed people. நித்தியம் நம்மை சபிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்க கூடாது. The eternity should not call us you cursed people. நித்தியத்திலே சபிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு கூட்டத்துக்குள் போய்விடக் கூடாது. Eternity you should not come under the group which is called the cursed people. சத்துருவுக்கு நன்றாக தெரியும் இவனை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். The enemy has known very well that God has a great plan concerning humanity. எப்படியாயிலும் அதிலிருந்து நம்மை தள்ள வேண்டும். Anyhow we should be made cast down from that position. எனக்கு உங்களுக்கு பிசாசு சத்துரு கிடையாது. To you and to me the devil is not the enemy. எனக்கு பிசாசு சத்துருவே கிடையாது. To me the devil is not the enemy. உங்களுக்கும் பிசாசு சத்துருவே கிடையாது. To you also the devil is not the enemy. எனக்கு அவன் எதிராளி அல்ல. He is not my adversary. உங்களுக்கும் அவன் எதிராளி அல்ல. To you he is not your adversary. எனக்கு அவன் சத்துரு அல்ல. He is not an enemy to me. ஆனால் என்னை பற்றி என் தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய நோக்கத்துக்கு அவன் சத்துரு. He is an enemy to the eternal plan God has concerning me. எனக்கு அவன் எதிராளி அல்ல. He is not my adversary. சிறியவனாகிய எனக்குள் ஒரு பெரிய தேவ நோக்கம் வைத்திருக்கிற
நினைக்கிறான் நித்திய நோக்கம் எனக்குள்ள நிறைவேறக்கூடாது, அதுக்கு அவன் சத்துரு. In me a small burden, God has established a great purpose concerning me. To that plan purpose, he is an enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய கிருபையினால் தான் ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். By the grace of God alone we are preserved every day. சத்துருடைய ஒரே ஒரு நோக்கம், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஆனா உனக்குள்ள தேவ நோக்கம் மாத்திரம் நிறைவேறிடக்கூடாது. The desire of the enemy is you may live as you please, but the only thing is the purpose of God concerning you should not be fulfilled in you. ஒரு பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். There was a good man of God in a city. அந்த முழு கிராமம் அசுத்தத்திலும் பாவத்துக்குள்ளும் கிடந்து கொண்டிருந்தது. The whole village, the whole area was immersed in sin and iniquity. இவர் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். He was a good man of God. அவர் ஜெபித்துக்கொண்டே ரூமில் இருந்தார். He was in the room praying. அப்பொழுது ஒரு தரிசனத்தை கண்டார். At that time he saw a vision. பலவிதமான அசுத்த வல்லமைகள் இந்த இவருடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறது. Many unclean powers, spirits were trying to enter into his house. அப்பொழுது தேவதூதர்கள் இந்த வீட்டுக்குள்ள அந்த அசுத்த வல்லமை பிரவேசிக்க முடியாது தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். At that time the angels were God were preventing so that the unclean spirits could not enter the house. ஏனென்றால் இவர் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக நீதிமானாக இருக்கிறார். But because he is a good man, a righteous man, எப்படியாயிலும் நித்திய நோக்கத்திலிருந்து அவரை தள்ள வேண்டும். anyhow he should be cast down from the eternal plan of God. வல்லமைகள் போராடி கொண்டிருந்தது. For that they were striving. தூதர்கள் அந்த வல்லமை உள்ளே பிரவேசிக்காதபடி தூதர்கள் அந்த சத்துருவோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். The angels were fighting with the unclean spirits so that those powers may not enter in. இப்படியாக அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேளை இன்னும் அதிகமான தூதர்கள் அந்த வீட்டுக்குள் இறங்கினார்கள். When he was seeing the vision, in that many more angels descended into the house. நீண்ட நேரம் சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் இடையிலே ஒரு நீண்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. A long battle was going on between the Satan and the angels and the fallen spirits. தேவனுடைய மனுஷனோ முழு பட்டணமும் அந்த கிராமமும் அசுத்தத்திலும் பாவத்திலும் இருக்கும்போது இவர் ஒரு பரிசுத்தவானாக தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிறவராக இருந்தார். But in the case of the man of God, even though the whole place, the area was immersed in iniquity, abounding in sin, he was in the midst of the will of God. நீண்ட நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. For a long hour the battle was going on. தூதர்கள் யுத்தம் பண்ணி சத்துருவை வீழ்த்தி அப்புறப்படுத்தினார்கள். Anyhow the angels fought vigorously and defeated the enemies. நீண்ட நேரம் யுத்தம் பண்ணன பிறகு after a long battle, ஒரு தூதன் இன்னொரு தூதனை பார்த்து பெருமூச்சு விட்டு, ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ நேரம் சண்டை போட்டான்ல. one angel was saying and another angel like that with a ghosting, and for one man he had to fight so much. ஒரு தூதன் இன்னொரு தூதனை பார்த்து சொல்லுகிறான், ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ நேரம் யுத்தம் பண்ணனால. One angel is saying to another angel, for a single individual உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எனக்கு என்னை உங்களை பாதுகாக்கும்படியாக எத்தனை தூதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணினார்கள் தெரியுமா? Do you know how many angels are fighting so that you and I may be preserved today? ஹalleluya, hallelujah. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எதிராளியாக சத்துரு நின்று கொண்டிருக்கிறார். The enemy devil is standing as an adversary, as an enemy to a child of God. நம்முடைய விலையை, நம்முடைய மேன்மையை உலகத்துக்கோ பாவத்துக்கோ பணத்துக்கோ மனுஷனுடைய அன்புக்கோ கொடுக்க வேண்டாம். We should not give our value to sin or iniquity or the world or any kind of wrong things or to the devil. நாம் விலை இல்லாதவர்கள். We are price without ஆனால் price. தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற நித்திய நோக்கமும் மிகவும் விலையேறப்பட்டது. The eternal purpose God has concerned is valuable. நாம் சிறியவர்கள். We are little people. ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கிற நித்திய நோக்கமும் மிகவும் பெரியது. The eternal purpose of God concerning is very great. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உள்ளே பிரவேசிக்கும் போது, when we enter in that kingdom of God, ஆண்டவரே, ஒரு சிறியவனுக்கா இவ்வளோ பெரிய தேவனுடைய மகிமை, இவ்வளோ பெரிய ராஜ்யம் எனக்கு. oh Lord, to a small little man so much glory, so much beautiful things in the kingdom of God. சிறியவனாகிய எளியவனாகிய விலையில்லாத அற்பமான எனக்காக இவ்வளோ பெரிய மகிமை. I am a simple man, I am a man without any value, without praise. I am very humble, but I am given so much glory. இந்த ரட்சிப்பினுடைய விலை, இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை அன்றைக்கு நமக்கு தெரியும். On Saturday we will know the value of the great salvation. ஆண்டவரே, இந்த பூமியில உம்முடைய சித்தம் செய்து உம்மை நேசித்து உம்மை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் நான் ஜீவித்ததற்கு எனக்கு கிடைத்த விலை இவ்வளவு பெரியதா? oh Lord, is the praise so great that I got an eternity for living in this world as a holy man, as a saint, as a child of God. நித்தியத்தில் நீ சபிக்கப்பட்டவன் என்கிற கூட்டத்தில் போகிறாயா? Are you going in the eternity in the group which is called cursed people? அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற கூட்டத்துக்குள் போகிறாயா? Or are you in the group which
which is called the blessed group. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது Matthew's Gospel, chapter 25, verse 34 and 41. அங்கே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து பிதாவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். People on the right hand are addresses the people who are blessed by God the Father. வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Then shall the king say unto them on his right hand, Come ye blessed of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. Then shall he say also unto them on the left hand, Depart from me, ye cursed, into everlasting fire, prepared for the devil and his angels. 41ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இடது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். In verse 41, looking at the people on that hand side says, cursed people. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நித்தியத்தில் நீ யார்? In eternity who you are. நித்தியம் உன்னை எவ்வாறு அழைக்க போகிறது? How the eternity will call you. ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்பட போகிறாயா, சபிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்பட போகிறாயா? Will you be called as a blessed people or will you be called as a cursed people? ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தபோது In the beginning when God created Adam and Eve, தேவன் அவர்களை 7 விதமான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is written, the Lord has provided them with the sevenfold blessings and blessed them. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். Our God is a God of blessing. ஆசீர்வாதத்துக்கு என்று தான் நம்மை அழைத்து இருக்கிறார். He has called us for blessing. மிகவும் துக்கமான காரியம், எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கு வரலாக நம்முடைய ஜீவியத்தில் சாபத்தை அனுபவிக்கிறோம். A sorrowful thing is many people instead of inheriting the blessing have inherited the curse of God. மனுஷனுடைய அந்த ஒரு கீழ்ப்படியாமையினால் ஒரு பெரிய சாபம் உண்டானது. Because of one disobedience of that man a great sin happened. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை காட்டி அந்த கனியை புசித்தபோது When Adam and Eve disobeyed and ate the fruits, தேவன் முதலாவது சர்ப்பத்தை சாத்தானை சபித்தார். first of all God cursed Satan. இரண்டாவது ஏவாளை ஆண்டவர் சபித்தார். Secondly God cursed Eve. மூன்றாவது தேவன் ஆதாமை சபித்தார். Thirdly God cursed Adam. நாலாவது முழு பூமியை ஆண்டவர் சபித்தார். Fourthly God cursed the whole earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Looking at Adam he says, because of you earth will be cursed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் என்ன? What was the curse given unto Eve? நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். With pain you shall beget a child. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். Your desire will be upon your husband. அவர் உன்னை ஆண்டு கொள்ளுவார். He shall rule over thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படியாக ஆண்டவர் ஒரு பயங்கர சாபத்தை கொடுத்தார். In this way the Lord caused a terrible curse. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். Your desire shall be upon the இது husband. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல, தேவன் கொடுத்த சாபம். This is not a blessing given by God, this is a curse given by God. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். Your desire shall be upon your husband. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், An unsaved man, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், a man who did not accept Jesus as Savior, ஆண்டவருடைய அன்பினால் தன்னுடைய இருதயத்தை நிறைத்துக் கொள்ளாவிட்டால் அவனுடைய ஆசை யாரையாவது ஒரு ஆளை பற்றி இருக்கும். if he has not filled his heart with the love of God, then his desire will be upon someone. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நேர்ந்திருக்கிற கேடு அதுதான். This is the wrong thing that happened to the people of the world today. யாராவது அவங்களுடைய ஆசை பற்றி இருக்கும். His desire is upon some particular person. தேவன் கொடுத்த சாபம். This is a curse of God. ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருந்தேன். I went to visit a house. அங்க இருக்கிற சகோதரி, அவங்களுடைய பெற்றோர் இருந்தாங்க. அந்த சகோதரி என்னிடத்துல சொன்னது, The sister, the parents told me. அது ஒரு நர்சிங் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறது. She was studying nursing college. பிரதர், இந்த பொண்ணு எப்போதும் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு, நாங்க நல்லா பேசிட்டு இருப்போம். இப்ப அது என்னோட பேசுறது இல்ல, வேற ஒரு பொண்ணோட பேசுது. என்னால அதை தாங்க முடியல, அழுது தேம்பி தேம்பி அழுது செவுத்துல போய் முட்டி முட்டி அழுகுறேன்னு சொல்லுது. This girl used to talk for long hours with us, but she is not speaking so much with us, but she is speaking with another girl. In that way they are very sad and just dashing their head against the wall. ஒரு பெண் சிநேகமாயது இன்னொரு பெண் தன்னோடு பேசாவிட்டால் இதனுடைய ஆசை அதை பற்றி இருக்கிறது, தன்னோடு பேச விடியாட்டால் அதால் தாங்க முடியவில்லை. If one girl is not speaking with another girl as usual, and if he speak another girl, they are not able to control it. The desire is upon that person. இந்த இருதயம் இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய அன்பினால் நிரப்பப்படாவிட்டால் உன்னுடைய ஆசை யாரையாவது ஒரு ஆளை பற்றி இருக்கும்.
if the heart is not blessed, washed by the blood of Jesus Christ, then your heart will be desiring some other individual. ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் என்ன? What was the curse given to Eve? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். Thy desire shall be upon your இது husband. ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏவாளுக்கு கொடுத்த சாபம். This is not a blessing given by God to Eve. This is not a blessing but a curse given by Almighty God to நம்முடைய you. இருதயம் ஆண்டவரை மாத்திரம் பற்றி இருக்க வேண்டும். Our heart should be desiring only the Lord. நம்முடைய இருதயம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும். Our heart should be only looking unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise உண்டாவதாக. be to the holy name of God. அவரை மாத்திரம் பற்றிக் கொள்ள வேண்டும். We should just catch hold of Him alone. இல்லாவிட்டால் நம்ம சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துல போய் விடுவோம். Otherwise you will in a cursed group. வேதம் எந்த விதத்துல சாபத்தை ஒரு மனிதனுக்குள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says in what manner the curse creeps into a man. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனத்துல வாசிக்கும் போது, In 1 Corinthians chapter 14 verse 22, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவன். if a man is not loving Lord Jesus Christ, he is a cursed person. நம் ஆண்டவரை சரியான ஒரு நேசத்தில் நேசிக்காவிட்டால், If you are not loving the Lord in the right way, நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு முன்பாக சபிக்கப்பட்டதாக இருக்கும். our life before God is a cursed one. நாங்கள் இந்த சத்தியத்தை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of preaching this truth? வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. Simply we don't want to deceive you saying blessing and blessing. இந்த சாபத்துக்குரியான காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்து தெய்வத்தினிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கள். இன்றைக்கே ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். You should find out the reasons which are causing curse and you should be confessing them. You should be delivered from the blessing of God will come upon you in today. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் If சபிக்கப்பட்டவன். any man loves not the Lord Jesus Christ, let him be anathema. இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். We should love Jesus. அவரை நேசிக்கும் போது எப்பொழுதும் அவரையே நினைத்துக் கொண்டிருப்போம். When we love Jesus, we will always think about him. இயேசுவை நேசிக்கிறதுக்கு பல அடையாளங்கள் வேதத்துல உண்டு. In the Bible there are so many signs for loving Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு முறை இருமுடியுள்ள கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்த போது, Once when Irambuli convention was going on, ஒரு சின்ன குழந்தைய காணாமல் போய் அந்த குழந்தையை என்கொயரியில கொண்டு வந்து வைத்திருந்தார். a small child was missing and the child was brought to the enquiry office. அந்த குழந்தைய மைக்ல அழ வச்சு என்கொயரியில கேட்க வச்சாங்க எல்லாருக்கும். The child was made to cry before the mic and the sound was made to be caught by people. சுமார ஒரு வயசு இருக்கும். It was nearly 1 year age. பயங்கரமா தேம்பி அழுது கொண்டிருந்தது. She was weeping, sobbing and sobbing. 2 மணி நேரம் அப்படி தேம்பி அழுதுனா அழுததே செத்து போயிடும். For 2 hours if it sobs and weeps, it should die by weeping. நான் கொண்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன், ஃப்ரூட்ஸ் கொடுத்து பார்த்தேன், ஆப்பிள் கொடுத்து பார்த்தேன், ஒண்ணையும் அது செட்டப் பண்ண மாட்டேன். I gave cool drinks, apple and orange. It is not satisfied. எதையாவது கொடுத்து அழுகை நிறுத்தணும்னு வைக்கணும் பார்த்து. I thought of providing something and stopping the crying. எதையுமே மைண்ட் பண்ண மாட்டேன். It was not mind to anything. தேம்பி அழுது கொண்டிருந்தது. It was sobbing and கொஞ்ச weeping. நேரம் கழிச்ச பிறகு After some time, அவங்களுடைய தாயோ தகப்பனோ யாரோ வந்தாங்க. the father and mother somebody came. அந்த டேபிள் மேல உட்கார்ந்து இருந்த அந்த குழந்தை தாவி போய் அப்பா The child who was sitting on the table jumped and caught the father. உண்மையான அன்பு என்று சொன்னால் தன்னுடைய தெய்வத்துக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கும். This true love is, it will have such a longing to God. அவரே நினைத்துக் கொண்டிருப்போம். We will be remembering him always. உலகத்துல மனிதர்கள் ஒருவரை நேசிக்கும் போது எப்பயே அந்த சிந்தனையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. When people are loving a particular person, always they are thinking about that person. அவங்களோட பேசிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. They decide to be talking with him. இயேசுவை நேசிக்கும் போது இதெல்லாம் அடையாளங்கள். When we love Jesus, these are the signs. ஒரு வேர்ல்ட் மிஷனரிஸ் எல்லாம் ஒரு கப்பலுக்காக ஜெபித்தார்கள். The world missionaries were praying for a ship. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கப்பல் வேணும். Lord, thou should give us a ship. எங்களுக்கு ஊழியத்துக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். It will be very useful for the ministry. நீண்ட நேரம் ஜெபித்த பிறகு கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு ஒரு கப்பலை அவர்களுக்கு கொடுத்தார். They prayed for a long period. Afterwards, hearkening the prayer, the Lord gave them a ship. பல நாடுகளுக்கு சென்று அதை கொண்டு ஊழியம் செய்தார்கள். They visited many countries and did ministry. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. They were very happy. ஒரு நாள் ஒருவர் தரிசனத்தில் கண்டார். One day a person saw a vision. அந்த கப்பலை நோக்கி நிறைய திரளான ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். Multitude of people were coming towards the ship. இவருக்கு மிகவும் பெரிய சந்தோஷம். He was very happy. நம்ம ஆண்டவரிடத்துல கப்பல் கேட்டோம், ஆண்டவர் நமக்கு கப்பல் தந்தார். இப்ப நம்முடைய ஊழியத்தினால எவ்வளவு ஜனங்கள் நம்மை தேடி வருகிறார்கள். We asked for a ship to God, he has given a ship. Now because of the ship, many souls are coming to the Lord. இப்படியாக அவர் மிகவும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே, In this way, when he was rejoicing about it, அதே தரிசனத்தில் அந்த கப்பலுக்கு பின்னால், in the same vision behind the ship, இயேசு சுவாமி அப்படியே அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாராம். Jesus was standing weeping. அப்பொழுது இவர் போய் கேட்கிறார் ஆண்டவரிடத்தில்,
he goes and asks the Lord, இயேசுவே நீர் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்? "Oh Jesus, why you are weeping?" ஆண்டவர் என்ன சொன்னாரா தெரியுமா? What was the reply of Jesus? நீங்கள் என்னிடத்துல கப்பல் கேட்டீர்கள், You asked a ship, நான் உங்களுக்கு கப்பலை தந்தேன். I gave you ship. இப்பொழுது நீங்கள் கப்பல்ல அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இருக்கிறீங்க, என்னை நீங்கள் மறந்து விட்டீர்கள். Now you are doing this and that thing in the ship, but you have forgotten me. இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு கப்பல் தான் முன்னால நின்னுகிட்டு இருக்கிறது, நானும் உங்களுக்கு முன்னால இல்ல. But now in front of you always a ship is standing, not me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே நம்முடைய விஷயத்தில் தெய்வத்தை மாத்திரம் முன் வைக்கிற விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். In the matter of keeping God, we should be very diligent in our life. அவரை நேசிக்கிற அந்த நேசத்தில் இருக்கும்போது எப்பொழுது அவருடைய சிந்தையாகத்தான் இருப்போம். When we are in the love that upon Him, we will be always thinking about Him. எப்பொழுது அவரையே நினைத்துக் கொண்டு இருப்போம். We will be always remembering Him. நிறைய காரியங்கள் உண்டு, எடுப்பதற்கு சமயம் இல்லை. There are so many things to take on, but no time to do. உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற நேசம் என்று சொன்னால் என்ன? What is the true love that we are bestowing upon God? இயேசு சுவாமி என்ன சொன்னார்? What did Jesus say? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு வெள்ளத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. Love thy God with your whole mind, whole heart, whole soul and whole strength. இதுவே பிரதானமான கற்பனை. This is the most important commandment. ஹalleluya. Hallelujah. இதுதான் எனக்கு உங்களுக்கு முழு உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனை. This is a commandment God has given you and me and the whole world. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவாயாக. Love thy God with your whole heart, mind, soul and whole strength. ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தின் அடிப்படையில் தான் நித்தியத்தில் நமக்கு மேன்மை கிடைக்க போகிறது. Based on the manner we are loving our Lord Jesus Christ, we will have excellency in eternity. நேசத்தால் நாம் சோகமடைந்து இருக்க வேண்டும். We should be wearied in love. அவரை நேசிக்கிற அந்த நேசத்தினால் நாம் சோகமடைந்து இருக்க We வேண்டும். should be wearied because of the love we bestow upon Him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இயேசுவை நேசிக்கும் போது எப்பொழுதுமே அவரை நமக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருப்போம். When we are loving Jesus, we will be keeping Jesus before us always. We will be looking upon Him. அவரை நேசிக்கிற விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். In the matter of loving, we should be very diligent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது The next one. மல்கியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In Malachi chapter 2 verse 2 we read, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற விஷயத்துல நாம் உண்மையா இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை சாபமாக்குவார். in the matter of giving glory to God, if you are not faithful, the Lord will turn all our blessing into curse. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்தாவிட்டால் If you are not giving glory to God, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சாபமாக்கிடுவார். the Lord will change the blessings into curse. நாம் மகிமை செலுத்துகிற விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். In the matter of giving glory to God, we should be very diligent. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது பெரிதல்ல. It is not a great thing to receive from God. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது பெரிதல்ல. It is not a great thing to receive blessing from God. அதற்கு எப்போதும் தெய்வத்துக்கு மகிமை செலுத்த வேண்டும். Father, we should offer always glory to Him. நமக்கு அருமையான ஒரு பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் எஸ்பி எர்னஸ்ட் ஒரு பாஸ்டர் இருந்தார். We have a beloved chief pastor by his name S.B. Ernest. அவர் ஞாயிறு ஆராதனை முடிந்த பிறகும் ஒவ்வொரு கூட்டம் முடிந்த பிறகும் ரூம்ல போயிட்டு 1 மணி நேரம் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி தெய்வத்துக்கு மகிமை செலுத்தி விட்டு தான் வேற வேலை செய்வார். After Sunday service is over, after any other meeting is over, he will go inside the room and stand in the room, lift his hands and offer glory to Jesus for 1 hour more. முழங்கால நின்று கர்த்தாவே நீர்தான் இதை செய்தீர், நீர்தான் இதை செய்தீர், எல்லா துதி கனமே உமக்கு உமக்கு என்று சொல்லி தேவனுக்கு மாத்திர கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேவனுக்கு மகிமை செலுத்துவார். He used to kneel down and say, lift your hands, Lord, thou alone hast this great thing, thou alone reserve praise and glory. In this way he used to offer praise unto Him for 1 hour. தேவனுக்கு மகிமை செலுத்துகிற விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In the matter of giving glory to God, we should be very diligent. மகிமை கர்த்தருக்கு உரியது. Glory belongs to God. ஒருபோதும் நாம் அதை எடுக்க கூடாது. Never we should take it. நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, How much you are blessed. ஒரு காலத்துல நம்முடைய பிதாக்கள் எல்லாம் குடிசையிலி, ஓலை குடிசையிலி, பண ஓலை குடிசையிலினா இருந்தாங்க. Once our forefathers were living in huts and cottages. இன்னைக்கு பூமியில எவ்வளவு வசதிகள் உண்டாகி விட்டது. Today we have so much facilities on earth. அவைகளின் மேல் நம்முடைய மனது செலுத்தப்படக்கூடாது. Our minds should not be cast upon them. எப்போது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In the matter of giving glory to God, we should be always diligent. தேவனுக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் If you are not giving glory to God, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சாபமாக்குவேன். the Lord says, I will make your blessing a curse. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது Psalm 50, the last
last verse we read, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். he that offer praises glorifies me. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தணும். We should offer praises always and glorify God. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தணும். We should remember the benefits of God and we should always glorify Him. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருப்பாயாக. You be diligent in the matter of offering glory unto God. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்து. You praise and glorify God for the salvation you obtained. நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமை செலுத்து. You offer praises unto God, glorifying Him for the blessings you received. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது While Lord Jesus Christ was living upon this earth, 10 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் நன்மையை பெற்றார்கள். 10 lepers came to Him and received benefit from Him. அதுல ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவுக்கு மகிமை செலுத்தினான். One leper alone returned and offered glory to Jesus. அப்பொழுது ஆண்டவர் என்ன கேட்கிறார்? Then what did the Lord question? சுகமானது 10 பேர் அல்லவோ, மற்ற 9 பேர் எங்கே? Is it not the 10 lepers who were cleansed? Where are the 9? ஒருவன் மாத்திரம் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். Only one man comes to Jesus and offers glory to Him. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் உனக்கு பாராட்டின இந்த ரட்சிப்புக்காக தெய்வத்துக்கு எப்போதும் மகிமை செலுத்த வேண்டும். For the benefits God has done, for the salvation God has given you, always you should offer praise and glory to God. 2 தேவதூதர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறதை ஒருவர் கண்டார். One man saw 2 angels descending from heaven. அவருடைய கையில, ஒவ்வொரு தூதனுடைய கையில ஒரு பெரிய பேக் இருக்குது, பெரிய பை இருந்தது. In the hand of each angel there was a very big bag. முழு உலகத்துக்கும் அவர்கள் போனார்கள். They went to the whole world. ஒரு தூதன் எல்லாருடைய ஜெபத்தையும் அந்த பேக்ல போட்டு எடுத்துட்டு போனான். One angel put to the prayers of all people and carried. இன்னொரு தூதன் கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தின அந்த தோத்திரத்தை எல்லாம் இன்னொரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போனான். Another angel was carrying all the praises offered for the benefits done by God and puts it in the bag and carried. முழு உலகத்துக்கும் போய் எல்லாவற்றையும் சேர்த்து அவர்கள் மறுபடியும் பரலோகத்துக்கு போனார்கள். Throughout the world they went along and carried everything and went again to heaven. நீங்களே சொல்லுங்க, எந்த பேக் ஃபுல்லா இருந்திருக்கும்? Which bag will be full? நமக்கு இதுல அனுபவம் ரொம்ப உண்டு. We have a lot of experience in it. சொல்லுங்களே. You say. எது? ஜெபம் தான் நிறைய, ஜெபம் பேக் தான் ஃபுல்லா இருந்துச்சு. The prayer bag was full. அது வேணும், இது வேணும். I want this and that. ஸ்தோத்திரம், அந்த மகிமையை செலுத்தின அது கொஞ்சம் தான் இருந்தது. Offering praises and glory very little. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு மகிமை செலுத்தாவிட்டால், if you are not offering praise glory to God, காரியத்துக்கு மகிமை செலுத்தாவிட்டால், if you are not offering glory to the benefits, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சாபமாக்கிடுவார். the Lord will change the blessing into a curse. நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு பரிசுத்தவானை ஒரு பெரிய பாஸ்டர் கவனிக்குமாக என்னை அனுப்பினார்கள். In the beginning days of the ministry, I was sent to look after a great saint. நான் அவரோடு கூட ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். Along with him I went to a convention. அவர் ஒரு பெரிய பாஸ்டர், வயசான ஒரு பாஸ்டர். He is an elderly pastor. அவர் காலையில 4 மணிக்கு எழும்பி கட்டில்ல உட்காருவார். At 4 o'clock he will sit on the cot in the room. அழகா அவரே ஒரு பாட்டு பாடுவார். He will beautifully sing a song. ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். He will offer praises for everything. நான் அவர் கட்டிலுக்கு பக்கத்துல படுத்துவேன். I was used to lie down near his cot. படுத்துக்கிட்டே என்ன பேசுற, என்ன ஸ்தோத்திரம் பண்றான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். I used to listen what praises he is offering. மிகவும் ஆச்சரியமா இருந்தது. It is truly marvelous. அப்ப அந்த பாஸ்டர்ட்ட கேட்டேன். I asked pastor, இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றீங்களே? You are offering praises for even this. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பெட்ஷீட்டுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த தலையணைக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த கட்டிலுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த தண்ணிக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். I thank you for the bedsheet you have given. I thank you for the pillow that you have given. I thank for the water you have. He is thanking for each and everything. அவர் எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ அத்தனைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். Whatever things he was enjoying, he was offering praises for that. அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன். Then I asked him, பாஸ்டர், பெட்ஷீட்டுக்குலாம் கர்த்தரவே நீர் எனக்கு தந்த பெட்ஷீட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றீங்களே, ஏன் பாஸ்டர் அதுக்கு சொன்னீங்க? oh pastor, why you are saying I am thank God for the bedsheet that God has given? Why you should say like that? பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? What did the pastor say? நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல செருப்பு இல்லாம 6 மாசம் நடந்திருக்கிறேன். In the beginning days of ministry, without pair of chappals, I walked along for 6 months. செருப்பு வாங்க காசு இல்ல. No money to buy a pair of chappals. அதனால இப்படி எல்லாம் நாங்க வறுமையில தரித்திரத்தில் இருந்ததனால கர்த்தர் இதெல்லாம் தந்திருக்கிறாரேன்னு சொல்லி தந்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு. As we were in poverty and poverty, because God has given all these things, for all the things He has offered us, we are giving thanks. எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு தந்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறீர்கள்? How many people are offering thanks like this and glorifying God? நீ தேவனுக்கு மகிமை செலுத்தாவிட்டால்,
If you are not offering glory to God, ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன் என்று சொல்கிறார். God says, I will change your blessing into curse. மகிமையை செலுத்துகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருப்போமாக. In the matter of giving glory, be diligent. ஒரு சில நிமிஷம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை இதுவரைக்கும் பாராட்டின இரக்கத்துக்காய் 2 கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sothiram, Sothiram, சோத்திரம் 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் தேவனுக்கு தோத்திரம் பண்றதுல மகிமை செலுத்துகிறதுல ஜாக்கிரதையா இருப்போம். Every day let us be diligent in offering thanks and praises and glory to God. இல்லாவிட்டால் பெரிய பாவம் ஒன்று செய்ய வேண்டாம். Otherwise we need not commit big sin. ஒரு மகிமை செலுத்தாவிட்டாலே சபிக்கப்பட்ட கூட்டத்துல போய் விடுவோம். If you are not giving glory, we will come in the group of cursed people. நம்முடைய பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, மகிமை செலுத்துற ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. Our saints have to be diligent in the matter of giving glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது, In the book of Jeremiah chapter 17 verse 5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது நமக்கு சாபமாக மாறும். when we are putting our trust on man, it becomes a curse. மனுஷன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. We should not put our trust on man. நான் இவரை நேசிக்க வேண்டும், I should love him. நான் இவரை கனம் பண்ண I வேண்டும், should honor him. நான் இவரை மேன்மையாக எண்ண வேண்டும். I should consider ஆனால் grace. என்னுடைய நம்பிக்கை இவர் மேல் கிடையாது. But my trust should not be upon him. இவர் என்னை நேசிக்க வேண்டும், He should love me. இவர் என்னை கனம் பண்ண வேண்டும். He should honor me. ஆனால் இவருடைய நம்பிக்கை என் மேல் இருக்க கூடாது. But his trust should not be upon me. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மேல் மாத்திரமே. All our trust upon Jesus alone. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், He is worthy of trust. அவர் நம்பிக்கைக்கு உரியவர், He belongs to trust. அவரே நமக்காக ஜீவனை தந்தவர். He offered his life for us. அவர் மேல் மாத்திரம் உடைய நம்பிக்கையை வையுங்கள். You put your trust upon him alone. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். Do not put the trust upon any man. நீ வைப்பாயானால் If you put the trust upon man, வேதம் சொல்லுகிறது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. Bible says they are cursed people. கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைப்போமாக. Let us put our trust upon God alone. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய இயேசு நம்பிக்கைக்கு உரியவர். Our Lord Jesus is worthy of நீ trust. அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வை. You have your trust upon him alone. அவரை மாத்திரம் பற்றி பிடித்துக்கொள். You catch hold of him firmly. உன்னுடைய யாத்திரையை ஜெயமாக கொண்டு போய் சேர்ப்பார். Your journey will be ended victoriously. எந்த சூழலில் எந்த நேரத்திலும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதே. Whatever situation, whatever condition, do not put your trust on a man. மனுஷன் தான் தெய்வம், தெய்வம் தான். Man is a man and God is a God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் God is God. அவர் மாறாதவர். He is unchanging God. நம்பிக்கைக்கு He உரியவர். is worthy of trust. நம்பினோரை காக்கிற தெய்வம். He keeps the people who trust him. நம்பினோரை கைவிடாத தெய்வம். He doesn't forsake the people who அவர் trust மேல் him. மாத்திரம் உன்னுடைய நம்பிக்கை வை. Keep your trust upon him alone. இதுவரைக்கும் ஏதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால், Now if you have placed your trust upon any man, இந்த சபிக்கப்பட்ட ஜீவியத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். confess for this cursed life and receive blessing from God. இந்த தேவன் மனுஷன் தன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God says that man should put his trust upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது Then எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, in the book of Jeremiah chapter 48 verse 10, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். he that does the work of God நாம் slothfully is a curse. ஒருபோதும் கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யக்கூடாது. Never we should do the work of God slothfully. எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸ் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யக்கூடாது. Whatever the work, prayer or Sunday school ministry, we should not do it slothfully. உற்சாகமாக, சந்தோஷமாக, வாஞ்சியாக, உத்தமத்தோடு செய்ய வேண்டும். Enthusiasm, with joy and pleasure, with great willingness, we should do it. அசதியாக செய்யக்கூடாது. You should not do it slothfully, deceitfully. தோத்திர ஜெபம், ஒரு தோத்திர வீட்டுல தோத்திரம் நீங்க பண்ணுனா கூட அசதியா செய்யக்கூடாது. If you offer a praise, it should not be done with slothfulness. அப்படியே சிலர் தூங்கி தூங்கி அசதியா தோத்திரம் தோத்திரம். Some are falling asleep and sleep slothfully. Praise the Lord, praise the Lord. சில சமயம் நம்முடைய தோத்திரத்தை கேட்டா ஆண்டவருக்கு ஆத்திரம் தான் வரும். Sometimes the Lord will get angry when he hears our praise. ஒரு தோத்திர ஜெபம் ஒரு பாஸ்டர் எடுத்துக்கொண்டு இருந்தார். One pastor was conducting a praising. காலையில 4 மணி தோத்திர ஜெபம். The 4 o'clock praising. எல்லாம் தோத்திரம் பண்ணிட்டே இருந்தார். All we are praising. எருமாட்டுக்காய் தோத்திரம் பண்ணுவோம்னார். Let us praise for buffalo. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். They said praise the Lord. கழுதைக்காய் தோத்திரம். Let us praise for donkey. எதுக்காக தோத்திரம் பண்ணீங்க? What for did you praise?
தெரியல. They did not know that. தூங்கிட்டே தோத்திரம் பண்றாங்க. Sleeping they are praising. நம்முடைய தோத்திரம் எல்லாம் ஆண்டவருக்கு ஆத்திரமா மாறக்கூடாது, அவருக்கு புகழ்ச்சியாய் போக Our வேண்டும். praises should not cause anger, it should become a praise to him. எதை செய்தாலும் அசதியாய் செய்யக்கூடாது. What to do not do slothfully. கர்த்தருடைய வேலையை உனக்கு இருக்கிற முழு பலத்தோடு செய். With the whole willing heart do the work of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது வேதம் யாரை சபிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. Whom the Bible calls cursed people. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும்போது Malachi chapter 3 verses 8 and 9. தசமபாகத்தில் காணிக்கையில் உண்மையா இல்லாவிட்டால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். If you are not faithful to tithes and offerings, they are cursed people. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். Malachi chapter 3 verses 8 and 9 we read it. என் ஜனத்தாராகிய நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். You my people have deceived me. எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்று சொல்லுகிறீர்கள்? In what you deceived me? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே In tithes and offerings. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You are cursed people, the Lord says. ஒருபோதும் இந்த ஒரு காரியம் நமக்குள் இருக்க கூடாது. Such a thing should never come to us. எப்போது 100% அதுல உண்மையாக இருக்க வேண்டும். 100% always we should be faithful in it. ஒரு சபையில ஊழியம் செய்யும்போது ஒரு விசுவாசி வயதானவர் அயன் பண்ற தொழில் செய்கிறவர் தான் அவர். In one church when I was doing the ministry, a old person doing the work of ironing cloths. தள்ளு வண்டியில அயன் பண்ற வேலை தான். In a vehicle which is pulled along, he will do the work of ironing. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். A good man of God. ஒரு நாளைக்கு காலையில 4 மணி ஸ்தோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு 5 மணிக்கு மரிச்சிட்டார். As soon as he has finished 4 o'clock morning praising, he died at 5 o'clock. அந்த ஸ்தோத்திர ஜெபத்தை முடிஞ்ச உடனே மரிச்சிட்டார். As soon as the morning praising ended, he died. என்ன பாட்டு பாடுவாராம் தெரியுமா? What song he used to sing? இந்த 2 பாட்டு அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்பார். 2 songs he used to sing. நான் நிர்வாணியாய் வந்தவன் நம் நிர்வாணியாகவே போகிறேன், கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ, அந்த பாட்டையே பாடிக்கொண்டிருப்பார். I came naked, I go also naked, there is nothing to carry with me. இன்னொரு பாட்டு கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன். Another song with the tears in my eye, I will seek your face. அழகான மரணம், அருமையான மரணம், மகிமையான மரணம். A sweet death, a sweet, melodious death, a sweet, nice, tasteful death. அவர் மரித்த பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்களோட மனைவி கொண்டு வந்து தசமபாகம்னு கொடுத்தாங்க. After his death, the sister brought and offered tithes. ஒரு ஏழை குடும்பம், இது எப்ப கூட அவர்தான் மரிச்சிட்டாரேன்னு சொன்னேன். A poor family, he is dead, why so much money? இல்ல அந்த அவர் வேலை செஞ்ச அந்த கடைசி முந்தின நாள் வேலை செஞ்சாரே அந்த 15 நாள் தசமபாகம், இந்த மாசத்தினுடைய 15 நாள் இது. The 15 days earning and the tithe of it and the last day's earning. இன்றைக்கு மரித்தார்னா நேத்து வரைக்கும் வேலை செஞ்சாரு, நேத்து வரைக்கும் அந்த மாசத்தினுடைய அந்த 15 நாளோட தசமபாகம். If he died yesterday, today he died, it's the work literal yesterday, the tithe of the 15 days. டெய்லி கொண்டு வந்து அந்த தசமபாகத்தை உண்டியல்ல போட்டுறார். Every day he will bring and offer the box upon. மரிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கரெக்டா போட்டார். Correctly before the day of death he offered. அவர் லட்சம் கொடுக்கவில்லை, கோடி கொடுக்கவில்லை, இருதயத்திலிருந்து உண்மையிலிருந்து கொடுத்தார். He did not give lakhs or crores, but he offered from the faithfulness of the heart. உண்மையாய் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். When one is faithful, God will bless him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 34ஆம் வசனம் வாசிக்கும்போது In 2 Kings chapter 9 verses 30 and 34, ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறது. the Bible mentioned cursed woman. அந்த எசபேல் என்கிற ஸ்திரீ, That one called Jezebel. ஒரு ராஜாவுடைய மனைவியாக இருந்தாள். She was the wife of a king. அவள் என்ன செய்தாள்? What she did? யெகூ வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே When she heard Jehu was coming, தன்னுடைய கண்களுக்கு மையிட்டாள், she painted her eyes. தன்னுடைய தலையை சிங்காரித்தாள். She broidered hair. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜன்னலிலிருந்து எட்டி பார்க்கிறாள். She peeps through the window. நம்முடைய ஜீவியத்தை அலங்கரித்தாள். If we adorn our life, புறம்பான அலங்கரிப்பு நமக்கு உண்டாயிருக்குமானால் there is outward beautification in our life. நம்முடைய முடிவிலே சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்கிற கூட்டத்தில் போய் விடுவோம். Our end will be, we will be in the midst of the group of birds who are cursed people. யெகூ சொல்லுகிறான், அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரீயை போய் அடக்கம் பண்ணுங்கள். Jehu says, a cursed woman, go and bury her. புறம்பான அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம். We don't want outward adorning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாட்களை எங்க பார்த்தாலும் பியூட்டி பார்லர், In these days, wherever look, there are beauty parlors. அலங்கரிக்கும்படியாக பல இடங்கள் காணப்படுகிறது. There are many places to beautify. நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தேவையில்லை. We don't want such things. ஒரு வாலிப பெண்ணுக்கு பிசாசு பிடித்தது. One young girl was possessed with the devil. ஒரு விசுவாசி பொண்ணுதான். She was a believer's girl. அத கேட்டப்ப எப்படி இந்த பிசாசு உள்ள போனே? Why that devil entered in? She asked. அவ ஸ்டைலா Dress பண்ணிட்டு ஸ்டைலா நடந்தா உள்ள போயிட்டேன். She dressed stylishly and she walked stylishly. I entered in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நடையிலும் உடையிலும் ஜாக்கிரதையாயிருங்கள். In walk and be fear, clothing be. புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. We don't want outward adorning. புறமான விதத்தில்
வெளிரங்கத்தில் நீ அலங்கரிப்பாயானால் ஒரு நாள் நித்திய உன்னை பார்த்து சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லும். If you beautify outwardly, one day the eternity will say you are a cursed person. புறமான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லைன்றவங்க மாத்திரம் அலையிலே சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. புறமான அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம். We don't want outward adorning. சபிக்கப்பட்ட ஸ்திரீயாக போய்விட வேண்டாம். You don't become a cursed woman. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We should be blessed people. நம்முடைய வஸ்திரத்தினால் மற்றவர்களுக்கு இடர்ச்சியை உண்டாக்க கூடாது. By our dress we should not cause offense to others. எனவே நம்முடைய ஜீவியத்தை இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். Let us keep our life diligently in this matter. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் சுத்திகரித்துக் கொண்டால், If we cleanse all these things in our life, எல்லா சாபத்திலிருந்து நாம் வெளியே வரலாம். we can come out of all the curses. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் உண்டு என்பதை உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டும். We should show unto the world, in this world which is cursed one, there is a life of blessing. தேவனால் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் உண்டு என்பதற்கு நானும் நீங்களும் இந்த பூமிக்கு சாட்சியாக இருக்கத்தான் வேண்டும். In the world which is cursed by God, there is a life which is a life of blessing by God. We can't prove that to the world. You and I should do it. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். For that God has called us. ஆசீர்வாதத்துக்காகத்தான் அழைத்திருக்கிறார். God has called us for blessing. நீ இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நீக்கி விலக்கி பாதுகாத்துக் கொண்டால் ஆசீர்வாதம் எனக்கு உனக்கும் சொந்தம். If you are religious and keep all things from the pleasures and things, the blessing belongs to you and me. இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதிக்கப்பட்டு ஜீவிக்காவிட்டால், If you are not blessed in this world and live, நித்தியத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு போக முடியாது. eternity we cannot go to the group of blessed people. இந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் செய்தால் மாத்திரமே நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியும். Only when we are leading a life of blessedness in this world, we will go to eternity in the group which is a blessed group. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். Our God is a spring of blessing. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். It is His will, pleasure to bless Israel. இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும்தான் தெய்வத்தினுடைய சித்தம். It is the will of God that we should inherit blessing in this world. ஆனால் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் துக்கமான காரியம் சபிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறோம். But on many occasions sorrowful, I think we are leading a cursed life. நம்முடைய மனது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். Our mind should be a blessed mind. நம்முடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க Our வேண்டும். eyes should be a blessed eyes. நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க Our வேண்டும். body should be a blessed body. நம்முடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க Our வேண்டும். soul should be a blessed soul. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். Our family should be a blessed நம்முடைய family. சபை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க Our வேண்டும். church should be a blessed church. இதில் சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் நீக்கி நம்மை பாதுகாத்துக் கொண்டால் ஆசீர்வாதம் நமக்கு தான் சொந்தம். If you deliver yourself from all the things mentioned, the blessing belongs to you. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதே. Do not pray for the earthly blessing. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஜெபித்தால் நம்மை பார்க்கலாம் முட்டாள் இந்த பூமியில் யாருமே இல்லை. If we are praying for earthly blessing, there is no more foolish person than we. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? What the Lord said unto Abraham, நீ உன் தேசத்தின் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். you come out of thy country, kindred and the relationship, I will bless you. நீ விட வேண்டியதை விடாவிட்டால் பெற வேண்டியதை பெற முடியாது. If you are not leaving what you ought to leave, you cannot obtain what you should obtain. நீ உன் தேசத்தின் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வெளியே வா. You should leave your country, your kindred and people and come நான் out. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நீ அதுக்கு உள்ளே இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. If you remain inside, you cannot have blessing. நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வெளியே வருவோமாக. Let us hear the voice of God and come out. நம்முடைய ஜீவியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் செய்வோம். In our life, we should lead a life of blessing. ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கேட்டார், A big pastor was a small child. இனி இந்த பூமியில எப்படி இருக்கணும் பரலோகத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டார். How do you want to be on the earth? How do you want to be heaven? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை ரொம்ப அழகா பதில் கொடுத்தது, தந்திரமாவும் பதில் கொடுத்தது. Small child gave a reply very cunningly and beautifully. இந்த பூமியில ஐஸ்வர்யவான போல இருக்கணும், பரலோகத்துல போய் லாசரு போல இருக்கணும். In this world, I should be like rich. In heaven, I should be like Lazarus. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற தந்திரமும் அழகான பதிலை பாருங்க. See the cunning and beautiful reply of small child. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான போல பூமியில இருக்கணுமா, பரலோகத்துல போயிட்டு லாசரு போல இருக்கணுமா? எவ்வளவு தந்திரம்! She wants to be like the rich man on this earth, and she wants to be like Lazarus in heaven. What a cunning word it is! இந்த தந்திரத்தை சூத்திரத்தை பிசாசு சொல்லி கொடுத்து வஞ்சிக்கிறான். The devil is teaching his cunningness, deceit and deceiving him. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஞானம் பாருங்க. See the wisdom of the small child. இந்த பூமியில ஐஸ்வர்யவான போல இருக்கணும், பரலோகத்துல போய் லாசரு போல. I want to be rich in this world. I want to be like Lazarus in heaven. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யவான லாசரை பற்றி என்ன In Luke's சொல்லப்பட்டிருக்கிறது? Gospel, chapter 6, what is written about rich man Lazarus? அவன் உயர்ந்த வஸ்திரத்தை, இரத்தாம்பர வஸ்திரத்தை உடுத்தினான். He was clothed with the costly garments. அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து வந்தான். He lived sumptuously every day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. லாசருவோ ஒரு ஏழை மனுஷனா இருந்தான். Lazarus was a poor man. ரெண்டு பேரும் மரித்தார்கள். Both of them died. லாசரு பரதேசி
பரதேசிக்கு போனான், ஐஸ்வர்யவான் நித்திய பாதாளத்துக்கு போனான். Lazarus went to paradise, but the rich man went to Hades. இந்த ஐஸ்வர்யவான் லாசருவிடத்தில் ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறான். The rich man is asking Lazarus, நான் இந்த தீயிலே வேதனைப்படுகிறேன், I am in agony in this fire. தாகத்தால் I வேதனைப்படுகிறேன், am suffering due to thirsty. தாகமாயிருக்கு, ஒரு சொட்டு தண்ணி வேணும்னு கேட்கிறான். Give me a drop of water to quench my thirst. இந்த பூமியில இருக்கும்போது ஒரு தாகமா இருந்தா ஒரு சொட்டு தண்ணியா குடிச்சிருப்பான். கொக்கோ கோலா, பெப்சி, என்னன்னா இருக்கு எல்லாம் குடிச்சிருப்பான். When he was thirsty, did he drink a drop of water, Coca-Cola, and so many drinks are available, he would have enjoyed. பாதாளத்தில் இருந்து கூட லாசரை ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேண்டுகிறான். And Hades, he requested Lazarus a drop of water. ஒரு ஆடம்பரமான ஜீவியத்தை கிறிஸ்தவம் எதிர்பார்க்கவில்லை, கிறிஸ்தவம் அதை வெளிப்படுத்தவும் இல்லை. The Christianity is not expecting or revealing a luxurious kind of life. கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை மாதிரியாக காட்டுகிறதும் இல்லை. The Christian life is not presenting a pompous luxury life as a model. அப்படிப்பட்டதான ஆடம்பரமான ஜீவியத்தை விட்டு எளிமையான ஜீவியத்துக்கு கடந்து வருவோமாக. Come out of the luxurious life and come to a simple life. நம்முடைய இயேசு ஒரு எளிமைக்கு மாதிரியாக இருந்தார். Our Lord Jesus Christ is a model to simplicity. அவருடைய ஜீவியம் எளிமையாக இருந்தது. His life was simple. அவருடைய பேச்சு எளிமையாக இருந்தது. His speech was simple. எல்லாவற்றிலும் அவர் எளிமையை வெளிப்படுத்தினார். He revealed everything in simplicity. ஆனால் இன்றைக்கு உலகமோ ஆடம்பரத்திலும் ஐஸ்வரியத்திலும் சுகபோகத்திலும் உழன்று கொண்டிருக்கிறது. But the world is valuing all sorts of pomp, glory and enjoyment. வெளிப்படுத்தல நான் வாசிக்கும்போது In the book of Revelation we read, தன்னை செல்வ செருக்காய் தன்னை மகிமைப்படுத்தி வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் அவளுக்கு வாதையை கொடுங்கள். how much she was leading a life of luxury, so much agony, torture given to her. தன்னை மகிமைப்படுத்தி வாழ்ந்தது எவ்வளவோ How much she glorified herself and அவ்வளவான வாதையை அவளுக்கு கொடுங்கள். so much punishment, agony given to her. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் அதை The வாசிக்கிறோம். book of Revelation chapter 18 verse 7 we read. வாசிங்க அந்த வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாக வாதை அவளுக்கு கொடுங்கள். How much she has glorified herself, lived delicious, so much storm and sorrow give her. ஒரு ஆடம்பரமான செல்வ செருக்கான வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். We should not expect luxurious and pompous life. ஒரு எளிமையான ஒரு ஜீவியத்தை நாம் கடைபிடிப்போமாக. Let us follow a simple life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சபிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து நாம் எல்லாரும் வெளியே வருவோமாக. Let us all come out of the cursed grove. இந்த இடத்துல இருக்கிற ஒருவரும் அந்த இடத்துல அந்த சபிக்கப்பட்டவர்கள் என்ற கூட்டத்துக்கு போக வேண்டாம். Anyone who is seated should come to the group which is cursed grove. நித்தியத்தில் நீ யார்? Who are in eternity? சபிக்கப்பட்ட கூட்டத்தில் போக போகிறாயா, ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தில் போக Are போகிறாயா? you going to the cursed group or are you going to the blessed group? நாம் எல்லாரும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு செல்லும்படியாக இந்த சபிக்கப்பட்ட இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த இரவேளையில் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. May the Lord bring us from outside, from all the things which are causing this kind of curse, so that we all may acquire the blessings of God and go to the அடுத்தது நித்தியத்தில் நீ மாயக்காரனே என்று அழைக்கப்பட போகிறாயா? Which will be called a hypocrite. யோபு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது In the book of Job chapter 13 verse 16, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான் என்று the சொல்லப்பட்டிருக்கிறது. hypocrite will not reach unto his presence. மாயக்காரன் அவருடைய சந்நிதியில் சேர முடியாது. The hypocrite cannot reach unto his presence. நித்தியம் உன்னை மாயக்காரன் என்று அழைக்க போகிறதா? Will the eternity call you hypocrite? நித்தியம் உன்னை மதிகேடன் என்று அழைக்க போகிறதா? Will the eternity call you fool? நித்தியம் உன்னை அக்கிரம செய்காரன் என்று அழைக்க போகிறதா? Will it call you the workers of iniquity? நித்தியம் உன்னை சபிக்கப்பட்டவனே என்று அழைக்க போகிறதா? Will eternity call you cursed people? நித்தியம் உன்னை மாயக்காரனே என்று அழைக்க போகிறதா? Will eternity call you hypocrite? இந்த மாயக்காரன் என்று சொன்னால் யார்? What is meant by hypocrite? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது In Matthew's Gospel chapter 15 verses 7 to 9, உதடுகளினால் என்னை கனமுறுகிற அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. honor me with the lips, the heart is far away. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது In the book of Isaiah chapter 9 verse 13, உதடுகளினால் என்னை கனமண்ணுகிறார்கள், எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்படுகிற கற்பனையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். honoring me with the lips, but the fear of God is a commandment which is taught by them to men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது Matthew's Gospel chapter 7 verses 3 to 5, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்ப்பாய். hypocrite, first of all take away to the beam from your eye, then you try to take the small dot in the neighbor's eye. இந்த மாயக்காரன் என்று சொன்னால் யார்? Who is this hypocrite? தன்னுடைய கண்ணில் ஒரு பெரிய பீம் இருக்கு, உத்தரம் இருக்கு. There is a big beam in his eye. ஆனா இதை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை He is பார்க்கிறது. not realizing he is trying to pick out the mote in the neighbor's eye. அதாவது தன்னுடைய குறைவுகளை உணராமல் மற்றவர்களுடைய குறைவுகளை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள். He is not realizing his mistakes, he is looking at the errors of others and speaks. இவர்களை மாயக்காரன்
மாயக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible calls them hypocrites. ஒரு தேவனுடைய மனுஷன் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அழைத்து செல்லப்பட்டார். A man of God was called to heaven and hell. அப்பொழுது இயேசுவை பார்த்து இவர் கேட்கிறார், இந்த ஆள் எங்கே என்று கேட்டார். At that time he asked, where is this person? அப்பொழுது ஆண்டவர், வா, உன்னை நரகத்துக்கு கூட்டி போக என்று அழைத்து சென்றார். The Lord said, I will take you to hell. அந்த குறிப்பிட்ட மனிதன் அந்த நரகத்தில் வேகுற காட்சியை ஆண்டவர் அவருக்கு The காட்டினார். particular person was in agony in hell. The Lord showed him that vision. இவர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இவர் எதற்காக இங்கே வந்தார்? He asked God, why the Lord this person came அப்பொழுது அந்த here? நரகத்தில் இருந்த மனிதனும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வாரும் என்று கேட்டார். The person who was in the hell prayed unto Lord, you bring me out of this place. ஆண்டவர் அப்படியே அவனை பார்த்து, ஹிப்போக்ரைட், too late ன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டார். The Lord looked and said, hypocrite, too late, turn back. மாயக்காரனே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அப்படியே திரும்பி He விட்டார். said, hypocrite, and turn back. உன்னுடைய மனம் திரும்புதல் மிகவும் தாமதமானது. Your repentance is very late. நித்தியத்தில் நீ யார்? In eternity, who you are? மாயக்காரனாக காணப்பட போகிறோமா? Will you be a hypocrite? இரட்டையான வாழ்க்கை வாழ்கிறோமா? Are you living a double life? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Matthew's Gospel, chapter 23, verse 27. மாயையினால் நிறைந்து ஜீவிக்கிற ஜீவியம் மாயக்காரனான ஒரு ஜீவியம். The life which is full of hypocrisies is a life of hypocrites. வாசிங்க அந்த வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வெளியே ஒரு ஜீவியம், உள்ளே ஒரு ஜீவியம். Outside one life, inside another life. டபுள் லைஃப். Double life. இரட்டையான ஒரு வாழ்க்கை. Double life. அநேகருக்கு வெளியே நல்ல சாட்சி இருக்கும். Many have a good testimony ஆனால் outside. குடும்பத்திலே விசாரித்து பார்க்கும்போது சாட்சி இருக்காது. If you ask the family, they have no testimony. நம்முடைய ஜீவியம் வெளியே எப்படி இருக்கிறதோ உள்ளேயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். Life should be how outside, it should be inside too. ஒரு சபையில ஒரு சகோதரி சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். A sister testimony in church. தன்னை பற்றி மேன்மையாக பேசிக் கொண்டிருந்தார். She was boasting of herself. அவருடைய புருஷன் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தார். The husband sitting in the meeting. I am here, நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொன்னார். He said, I am here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய அர்த்தம் என்ன? What's the meaning? உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். I know about you. நம்முடைய ஜீவியம் அப்படி ஒரு நிலவரம் வேண்டாம். Our life should not be in this condition. உலகத்தும் பிசாசும் தூதர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க The வேண்டும். world, the devil and the angels should give a testimony about this. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியான ஒரு மாதிரியான ஜீவியம் எனக்கும் உங்களுக்கும் அவசியம். Such a life of testimony, somebody like you and I need. இல்லாவிட்டால் மாயக்காரராய் போய் விடுவோம். Otherwise we'll be hypocrites. நித்தியம் நம்மை மாயக்காரன் என்று அழைத்து விடும். The eternal call us hypocrites. சத்துரு எப்பொழுது நம்மை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். The enemy is awaiting when he can find fault with us and make us fall. நம்முடைய ஜீவியம் ஒரு சுத்தமான நிலவரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. May God bring our life in the life of purity. சத்துரு நம்மை குற்றப்படுத்த கூடாது. The enemy should not accuse us. ஒரு பாஸ்டர் ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்தார். One day a pastor came to Saturday fasting prayer and sat. ஜெபத்தை எடுத்துக்கொண்டிருந்தார். He was taking the prayer. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு பொன் எழும்பி நின்றது. One possessed with devil stood up. நீ பாஸ்டிங் பிரேயர்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டு என்ன தோரத்தை வந்திருக்கிற, எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? This is fasting prayer that you have taken a plantain, come to cast me out. Don't I know you? அந்த பிசாசு இவரை பார்த்து கேட்டது, The devil asked the pastor, நீ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்னு சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்கிற, you have eaten a plantain and you sit in fasting. நீ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்க, எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? Don't you think that I don't know that you have eaten plantain and sitting here? இவருக்கு வெக்கமா போயிடுச்சு. He was ashamed. எழும்பி ரூம்குள்ள போனார். He went inside. ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொன்னார். He said, Lord, forgive me. ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்தார். He asked a pardon from the Lord and came and sat. மறுபடியும் அந்த பிசாசை கடிந்து கொண்டார். He rebuked the devil. அந்த பிசாசு போனது. The devil left the place. நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும். We can narrate so many testimonies. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பிசாசு எழும்பி இவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தினால உன்னை அதிகாரமா கட்டளையிடுங்க, வெளியே போய் என்று சொன்னார். When the meeting was going on, he stood up and said, in the name of Jesus, come on, you go out. எனக்கு நீங்க சொல்றது சரிதான், எனக்கு அதிகாரம் இல்ல, நான் போறேன். ஆனா என் ஆளுங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்கள வெளியே வர சொல்லு, நானும் போறேன். But what you said is right. In your authority, I will go. But there are many people belonging to them. Send them also out. எழும்பி நின்று பெயர்களை சொல்லுகிறது. He stood up and told the names. நம்முடைய ஜீவியம் ஒரு மாயமான ஜீவி இல்லாதபடி கர்த்தர் என்னை உங்களை இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் காத்துக் கொள்வாராக. May God preserve you and I so that we are not having a life of hypocrisy. நாம் எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். We all should go and stand before the throne of God. கடந்த காலத்துல மாய்மாலமான தந்திரமான ஜீவி எதுவாயிருந்தாலும் இந்த வேளையில கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். In the past we had cunning like hypocrisy. Let us confess and ask pardon from God. நித்தியம் நம்மை மாயக்காரனே என்று அழைக்க வேண்டாம். The eternity should not call the hypocrites. ஆண்டவர் அந்த நரகத்தில் இருக்கிற மனிதனை
மனிதனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஹிப்போக்ரைட், மாயக்காரன் என்று சொல்லிட்டு திரும்பி The விட்டார். Lord spoke only one word unto the man who was in the hell, you hypocrite, and turned back. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஒருவருக்கு வேண்டாம். None of us should have this condition. அடுத்தது, தேவன் நம்மை பெரிய முதலையே என்று சொல்லக்கூடாது. The Lord should not call us a big crocodile. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கும்போது, The book of Ezekiel chapter in the first 4 verses, அங்க ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய முதலையே என்று சொல்லுகிறார். looking unto a big king, the Lord says a big dragon, not a crocodile. தமிழ்ல முதலையேன்னு இருக்கு, ஆங்கிலத்துல கிரேட் டிராகன் இருக்கு, பெரிய வலு சர்ப்பமே என்று சொல்லி In இருக்கு. English, the great dragon, in Tamil it is crocodile. அவன் செய்த பாவம் என்ன? What was sin that he committed? பெரிய பாவம் ஒன்று செய்யவில்லை. Not big sin committed. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற நைல் நதியிலே படுத்துக்கொண்டு, இந்த நதி என்னுடையது, எனக்காக உண்டு பண்ணினேன் என்று He சொன்னார். was lying in the Nile river of Egypt and said, this river is mine, I made it for me. அவனுடைய இருதயத்தில் இருந்த வார்த்தை உண்டேவனே, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பெரிய முதலையே. When the word came out of his mouth, a voice was from a great dragon. நதி என்னுடையது, எனக்காக உண்டு பண்ணினேன். The river is mine, I made it for me. பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, பெரிய முதலையே. The voice comes and becomes great dragon. பெரிய வலு சர்ப்பமே. The great dragon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருபோது என்னுடையது என்னுடையது என்று உரிமை பாராட்டக்கூடாது. Never you should claim it's mine, it's mine. எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. Everything Lord has given. தாவீது என்ன சொல்லுகிறார்? What does David say? தேவரீர் உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுத்தேன். Lord, I received from you and give back unto you. அவர் அந்த ஆலயத்தை கட்டுகிறது எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். He prepared everything for the construction of the temple of God. நான் சம்பாதித்தேன் என்று அவர் சொல்லவில்லை. I earned. உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுத்தேன். I received from you and give back to you. அதனுடைய அர்த்தம் என்னுடையதல்ல. It meaning it does not belong to me. எதுவுமே நமக்கு சொந்தமில்லை. Nothing belongs to us. என்னுடையது என்று சொல்வதற்கு இந்த பூமியில ஒன்றுமே இருக்க கூடாது. There should not be anything in this world to say it belongs to me. எல்லாம் நம்முடைய கர்த்தருடையது. Everything belongs to our Lord. எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. Everything our Lord has given. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. Everything the Lord has given. ஒன்று நம்முடையதல்ல. Nothing belongs to us. எல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு தந்தது. Everything our Lord has given. இந்த வேதம் கூட எனக்கு சொந்தமானது இல்லை. Even the Bible, Holy Bible does not எல்லாம் belong to me. கர்த்தருடையது. Everything is Lord's. என்னுடையது என்று உரிமை பாராட்ட வேண்டாம். We should not claim this is mine. அவர் பெரிய பாவம் ஒண்ணு செய்யல. He did not commit a big sin. நதி என்னுடையது, எனக்காக உண்டு பண்ணினேன் அப்படி பார்த்துட்டே சொல்றான். The river is mine, I made it for me. He laid and said. பெரிய வலு சர்ப்பமே என்று ஆண்டவர் The Lord சொல்லுகிறார். was great dragon. அப்படி ஒரு சத்தத்தை கேட்க வேண்டாம். We should not hear such a voice. நித்தியம் உன்னை பார்த்து பெரிய வலு சர்ப்பமே என்று சொல்ல போகிறதா? Will the eternity call you as a great dragon? அடுத்தது லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Luke's Gospel chapter 13 verse 33. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோதை பார்த்து நரியே என்று சொன்னார். The Lord Jesus Christ said unto Herod, you fox. நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், You want to tell that fox? ஒரு தீர்க்கதரிசி நீங்க சாகிறது என்று சொல்லுங்கள். No prophet will die here, he said. ஆண்டவர் ஏரோதை நரி என்று சொன்னார். The Lord called the Herod the fox. நரி நரின்னு சொன்னா தந்திரமான ஜீவியம். It is a cunning kind life. தந்திரமா சொல்லி விடுறான் அந்த சாஸ்திரிகள்ட்ட. He tell the astrologers to cunningly. நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் வந்து பணிந்து கொள்றேன். You go and see and tell me, I will go on to worship. நித்தியத்தில் நீ யார்? In eternity, who are you? நித்திய உன்னை பார்த்து நரி என்று சொல்ல போகிறதா? Will the eternity call you the fox? தந்திரமான ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டாம். We don't want a life of நம்முடைய cunningness. ஜீவியம் ஒரு வெளியரங்கமாக உண்மையாக்கப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும். Our life should be openly manifested life. இல்லாவிட்டால் நித்தியம் உன்னை பார்த்து நரி என்று அழைக்கும். Otherwise, we eternally call you a fox. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, In John's Gospel, chapter 17, verse 12. கேட்டின் மகனே என்று நித்தியம் நம்மை அழைக்க கூடாது. Man of perdition, we should not be called. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Jesus say? கேட்டின் மகன் கெட்டு போனாலே வேற யாரும் கெட்டு போகவில்லை. The son of perdition, God perished, nobody at God perished. யூதாஸ் காரியத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார், துரோகி என்றும் கெட்டின் மகன் என்றும் வேதம் சொல்லுகிறது. Concerning Judas Iscariot, Jesus says a traitor and a son of perdition. நம்முடைய ஜீவியத்தை பார்த்து ஆண்டவர் கெட்டின் மகனே என்று சொல்லக்கூடாது. Looking at life, the Lord should not say son of perdition. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது, When we depart from this body, நித்தியத்தில் நீ யார்? who are in eternity? கெட்டின் மகனா? Are you a son of perdition? பெரிய முதலையா? Or a great dragon? பெரிய வலு சர்ப்பமா? Or a great அல்லது dragon? நரியா? Or fox? அல்லது மதிகேடனா? Or a fool? அல்லது அக்கிரம செய்கைக்காரனா? Work of iniquity? அல்லது சபிக்கப்பட்டவனா? Or a cursed person? அல்லது மாயக்காரனா? Or a
hypocrites? நித்தியத்தில் நீ யார்? Who are in eternity? நித்தியம் உன்னை எப்படி அழைக்க How போகிறது? they eternally call you? ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிப்போமாக. Let us surrender our life before God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In the book of Isaiah chapter 7 verse 6, அங்கே ஒரு 2 மனிதர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், புகைகிற கொள்ளிக்கட்டை என்று சொல்லுகிறார். the Lord looks unto two people and say it is a smoking brand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்துல புகைஞ்சிட்டே இருக்கும். In some are smoking. சில ஃபைத்தவங்களும் புகைஞ்சிட்டே இருக்கும். In some it is smoking. சில விசுவாசி வீடுல எப்ப பார்த்தாலும் புகைச்சல் தான். In certain believers always the smoking. புகைச்சல் வந்தா எரிச்சல், கண்ணுக்கு எரிச்சல் There வரும். is smoke irritation to the eye. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம், சண்டை புகைஞ்சிட்டே இருக்கும். Always murmur, anger and wrath and picking quarrels and disputing. அந்த வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்து ரேச்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புகைகிற கொள்ளிக்கட்டை என்று சொல்லுகிறார். It is a branch which is smoking. உங்க குடும்பத்துல புகைஞ்சிட்டே இருக்குதா? Is it smoking in your family? சமாதானம் இல்ல, No சந்தோஷம் இல்லாம எரிச்சலும் கோபமும் புகைஞ்சிட்டே இருக்குது. No joy, no peace, always murmuring and smoking. And வேதம் புகைகிற கொள்ளிக்கட்டை என்று நித்தியம் உன்னை பார்த்து சொல்லிவிடக் the கூடாது. church should call you are a band which is smoking. ஆவியில அனலா இருக்கணும். Fervent spirit. புகைஞ்சிட்டே இருக்க கூடாது. It's not smoking. ஆவியில அனலா இருக்கணும். Be fervent spirit. சிலர் ஆவியில அனல் இல்ல, குளிர் இல்ல, வெறும் புகைச்சல் தான் இருக்கு. Neither cool or hot, always there is the smoking spirit. வேதம் ஆவியில அனலா இருங்கள் என்று But சொல்லுகிறது. be fervent spirit. புகைச்சிட்டே இருக்க கூடாது. It's not smoking. இல்லாவிட்டால் நித்தியத்தில் புகைகிற கொள்ளிக்கட்டைகளாய் மாறிவிடும். All bands which are smoking. அப்படிப்பட்ட நிலவரம் நமக்கு யாருக்கு வர வேண்டாம். Such a condition will not come to any of us. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவன் பிசாசு பேசினதை நான் கேட்டேன். On an occasion a chief devil was speaking, I heard it. அந்த பிசாசு சொன்னதை கேட்டுட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். I was marveled at the words of the devil. அது எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது. I don't know whether true or not. 95% கிறிஸ்தவர்களை வஞ்சித்து என் கையில தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லுது. I have this 95% Christians and kept them in my hand. 95% கிறிஸ்தவர்களை வஞ்சித்து என் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. It says I have this 95% Christians and kept them in my hand. எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது. I don't know how it is. நான் ஒருவரேனும் வஞ்சிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்க வேண்டாம். We should be deceived. இயேசுவை பிடித்துக் கொள்வோம். Let us catch hold of அவர் Jesus. நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். He is all sufficient for us. எந்த நிலவரத்திலும் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் வெளியே வருவோமாக. Let us come out of this condition in any case. அவரை மாத்திர சார்ந்து கொள்வோமாக. Let us lean upon him. அவரை மாத்திர பற்றிக் கொள்வோமாக. Let us cling unto him. இந்த நிலவரங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகட்டும். All these things should leave us. நித்தியத்தில் நீ யார்? Who are in eternity? நித்தியம் உன்னை எவ்வாறு அழைக்க போகிறது? How the eternity will call you. அந்த நாள் கடந்து போகும் முன்பே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விடுவோம். Before days possible, let us fall at the feet of God. ஒரு வாலிப சகோதரி மிகவும் வியாதியாய் இருந்து மரிக்கிற நிலவரத்துக்கு இருந்தது. A youth sister was very sick and I entered us. ஒரு பாஸ்டர் 2-3 விசுவாசிகள் ஜெபிக்க போனாரு. A pastor and 2 or 3 believers went to pray. ஜெபிக்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது When they are sitting to pray, ஒரு தரிசனத்தை கண்டார்கள். they saw a vision. 2 பிசாசு அந்த பிள்ளையுடைய 2 காலை ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளையுடைய 2 கையை ஒரு பிசாசு பிடிச்சு தூக்கிட்டு போகுது. And one devil was catching the leg of 2 devils were catching one leg and the other were catching other leg and carrying her. இவங்க ஜெபிக்க தூக்கிட்டு போனது அப்படியே போட்டுட்டு போய் ஒரு படவரத்துக்கு பின்னால ஒளிந்து கொண்டது. And when they are praying, they were carrying, put down onto a palmyra tree and hidden. அது ஒரு விசுவாசி சகோதரியா இருந்தா கூட ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் இல்லை. Even though she was a believer sister, no life of testimony. அடுத்த நாள் அது மரித்து விட்டது. Then she died. நம்முடைய ஜீவியம் அப்படி வேண்டாம். Our life should not be such. சத்துரு நம்மை தூக்கிட்டு போக வேண்டுமா? Should the enemy carry us? சத்துரு நம்மை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா? Should the enemy take away? நம்ம ஒருவருக்கும் அப்படி சம்பவிக்க வேண்டாம். Nothing should happen to any of us. கேட்ட இந்த சத்தியத்துக்கு அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us surrender totally the trust we have. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நித்தியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தியானிக்கலாம். If it is the will, we shall meditate how we should be in eternity. எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். What is the desire of God that how we should be in eternity? நித்தியத்தில் எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வாஞ்சிக்கிறார். What the Lord expects that we should be called eternity. நித்தியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய நேசர் வாஞ்சிக்கிறார். What is the desire of our beloved how we should be called in eternity? இப்பொழுது எதிர்மாறான காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்தார். God has revealed all the opposite things by his great mercy. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய ஜீவியத்தில் தியானித்து சுத்திகரித்து அதிலிருந்து வெளியே வாருங்கள். You meditate all these things
things and be cleansed and come out of this. நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். Our God is faithful. அவரை நேசிப்போமாக. Let us love him. இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுவோமாக. Let us say Jesus alone is enough for me. அவரை தவிர இந்த பூமியில வேற ஒன்று எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவோமாக. Let us say I don't want anything else in this world. எல்லா மதிகேடான ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of all foolish life. எல்லா அக்கிரம செய்கையான ஒழுங்கீனமான ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of all the lawlessness and the workers of iniquity. எல்லா சபிக்கப்பட்ட ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of all the cursed life. எல்லா மாயக்காரனான ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of the hypocritical life. எல்லா கேட்டின் மகன் என்று சொல்லக்கூடிய ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of the life of son of perdition. பெரிய வலு சர்ப்பமே என்று சொல்லுகிற அந்த ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of the life of great dragon. நரியே என்று சொல்லுகிற ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of the life of the cross. புகைகிற கொள்ளிக்கட்டையே என்று சொல்லுகிற ஜீவியத்திலிருந்து வெளியே வருவோமாக. Let us come out of the smoking pan. கடைசியாக ஒரு காரியத்தை தியானிப்போம். Let us meditate one thing. சோம்பலானவன் பிரயோஜனமற்றவன், Slothful and useless பொல்லாதவன். and wicked. இந்த வார்த்தை நித்தியத்தில் நமக்கு கேட்கக்கூடாது. We should not hear these words in eternity. தாளந்தில உண்மை இல்லாதவனை Unfaithful in talents. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நித்தியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? இவன் சோம்பலானவன், Because lazy is இவன் slothful. பிரயோஜனமற்றவன், He is useless. இவன் பொல்லாதவன். He is wicked. மூன்று பெயர்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுகிறது. Names are given to one individual. இவன் செய்த பாவம் என்ன? What was his sin? தாளந்த ரொம்ப ஞானமா Wisely he dug and kicked the talent. ஆண்டவர்ட்ட ரொம்ப ஞானமா பதில் He சொல்றார். speaks wisely to God. தேவரே, நான் பயந்து புதைச்சு வச்சிட்டேன். Lord, I feared and hid. நம்முடைய தாளந்த புதைச்சு வச்சாலும் நித்தியம் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. If we hide our talent, the eternity will not receive us. உனக்கு என்ன கிருபை, என்ன தாளந்துகள் என்ன உண்டோ நீ அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். What talent, what gift you possess, you should make use of it. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும்போது Matthew's Gospel, chapter 25-26. மூன்று பெயர்கள் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். The three names are given to that ஒன்று, person. அவன் சோம்பலானவன். He is slothful. இரண்டாவது, அவன் பிரயோஜனமற்றவன். He is useless. மூன்றாவது, அவன் பொல்லாதவன். Thirdly, he is wicked. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் புறமான இருள தூக்கி போடுது. Bind him in hand and feet and cast him out of darkness. ஒரு பாவமும் அவன் செய்யல. He did not commit any sin. தாளந்த புதைச்சு வச்சான். He hid the talent. தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்குவோமாக. Let us be fearing and நித்தியம் trembling. நெருங்கி வருகிறது. Eternity is fast தேவனோடு approaching. நித்தியமா ஜீவிக்க வேண்டிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. The time to live forever with God is fast இப்பொழுது நாம் approaching. தியானித்த ஒரு காரியமும் எனக்கோ உங்களுக்கோ சொல்லப்படக்கூடாது. The things with that we meditate should not come to you or me. தாளந்தில உண்மை இல்லாதவனுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மென்ட் கிடைக்குது பாருங்க. What a great punishment to the person who is unfaithful in the talent. எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு கிடைக்கிறது பாருங்க. What a great judgment he is பெரிய facing. பாவம் ஒன்று செய்ய வேண்டாம். He did not come to big sin. உன்னுடைய தாளந்தை புதைத்து வைப்பாயானால் If you are hiding your talent, அவனுக்கு மூன்று பெயர் உண்டு. three names are given. பொல்லாதவன், Slothful, சோம்பலானவன், lazy, பிரயோஜனமற்றவன். useless. நித்தியத்தில் நீ யார்? Who are you in eternity? சோம்பலானவனா, Are you slothful? பிரயோஜனமற்றவனா, Are you useless? அல்லது பொல்லாதவனா, Are you wicked? பிரயோஜனமற்றவனா? Are you useless? கர்த்தர் உன்னை என்ன சொல்ல What போகிறார்? the Lord will say about நமக்கு you. இப்படிப்பட்ட நிலவரங்கள் ஒன்று வேண்டாம். Such things should not come to us. இயேசுவை மாத்திரம் பிடித்துக் Let us கொள்வோமாக. whole family அவரை Jesus. மாத்திரம் Let நேசிப்போமாக. us love him alone. அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை Let வைப்போமாக. us cast our trust அவரை upon him. மாத்திரம் சார்ந்து கொள்வோமாக. Let us lean upon him. அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமாக. Let us offer glory unto him. அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேவ சமூகத்தில் உங்கள் முழங்கால் படியிடுங்க. Such people kneel down in the presence இதுல of God. சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் கேட்க கூடாது. I should not hear anything mentioned here. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்றவங்க, Lord, who should help me? Such வாஞ்சிக்கிறவங்க, people, those who desire. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தை முழங்கால் If you படியிடுங்க. can kneel down in the presence of நம்முடைய God. கர்த்தர் நம்முடைய மத்தியில Our வந்திருக்கிறார். God has come into me. இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. Say, Jesus is there for me. ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் என்று Lord, சொல்லுங்க. forgive all these things in my life. இதெல்லாம் என்னுடைய ஜீவியத்துல உண்டு கர்த்தாவே. Lord, there are these things in my life. ஆனாலும் நான் இன்னும் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை கர்த்தாவே. I am not consumed by their sheer grace, Lord. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. It is by the sheer grace of our stand we are not consumed. தமிழ்ல நிர்மூலமாக, ஆங்கிலத்துல நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. In Tamil, not destroyed, in English, consumed. இதுல சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நம்மிடத்துல உண்டு. All these things mentioned are alive. ஆனால் இதுவரைக்கும் நாம் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது தெய்வத்தினுடைய கிருபை. Till now we are not consumed by the grace of God. இதுவரைக்கும் நாம் பட்சிக்கப்படாமல் இருக்கிற தெய்வத்தினுடைய கிருபை. Till not by the grace of God. கர்த்தர் உனக்கு கிருபையாய்
நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். By His grace, the Lord has extended days to you. கர்த்தர் கிருபையாய் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். God has extended days. நாம் நிர்மூலமாகாமல் பட்சிக்கப்படாமல் இருக்க தெய்வத்துடைய கிருபை. It is by the sheer grace of we are not destroyed and consumed. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? How many accept it? ஆண்டவரே நான் இதுவரைக்கும் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. God, it is by Thy grace I cannot consumed. ஆங்கிலத்துல கன்சியூம்னு இருக்கு. English consumed. என்ன நீர் இதுவரைக்கும் பட்சிக்காமல் வைத்திருக்கிறது உம்முடைய கிருபை. By your grace you are not consumed. நீ இதை ஒத்துக்கொள்ளுகிறாயா? Will you accept? மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து விடு. Will fall humbly before the feet of God. ஆண்டவரே நான் மதிகேடன் சுவாமி. Lord, I am a fool. ஆண்டவரே நான் அக்கிரம செய்காரன் Lord, ஆண்டவரே. I am a irregular. ஆண்டவரே நான் மாயக்காரன் I am a ஆண்டவரே. hypocrite, Lord. ஆண்டவரே நான் சபிக்கப்பட்டவன் I am a ஆண்டவரே. cursed person, Lord. ஆண்டவரே நான் பெரிய வலுசர்ப்பம் ஆண்டவரே. Dragon, Lord. ஆண்டவரே நான் ஒரு கேட்டின் மகனாய் இருந்தேன் I am ஆண்டவரே. a son of perdition. எனக்கு நீர் மன்னி ஆண்டவரே. Lord, why you நான் me? சோம்பலானவனாய் இருந்தேன் ஆண்டவரே. I was slothful. நான் பிரயோஜனமற்றவனாய் I இருந்தேன் was ஆண்டவரே. useless. நான் பொல்லாதவனாய் I இருந்தேன் was ஆண்டவரே. wicked. ஆனால் இதுவரைக்கும் நீர் என்னை வைத்திருக்கிறீர். Thou hast kept me so far. இதுவரைக்கும் நீர் என்னை Thou hast வைத்திருக்கிறீர். kept me so far. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. By thy grace I will not consume, Lord. நான் என்னுடைய ரெண்டு கரத்தை உயர்த்தி I ஒத்துக்கொள்ளுகிறேன். lay both my hands accept. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. It is by the grace I cannot consume. இந்த இடத்துல முதலாவது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். First of all, accept this plea. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிற தெய்வத்தினுடைய கிருபை. It is by the grace of I cannot consume. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிற தெய்வத்தினுடைய கிருபை. It is by the grace of I cannot consume. என்னோடு சேர்ந்து நீ ஒத்துக்கொள்ளுகிறாயா? Oh, John will accept. கிருபை உன்னை சந்திக்கும். The grace will meet நீ you. அதற்கு தலை வணங்கு. Bow before it. கர்த்தர் உன்னை சபிக்கப்பட்ட ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். God will deliver you from the life of curse. எல்லா மாய்மாலமான ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். Lord, out of curse and become paralyzed. ஒத்துக்கொள்வோமாக. Let us accept. ரபக ரபக துடபக ரபக துடிமிக்கு ரபக துட. இன்றைக்கு Today, உங்களுடைய குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். the blessing should come upon your family. நீங்கள் எல்லாரும் இங்க இருக்கிறீங்க. All of you are here. நீங்க ஒத்துக்கொண்டு அவருடைய பாதத்துல விழுந்தா If you accept and follow His ways, தேவ தூதர்களை கர்த்தர் உங்கள் வீடுகளுக்கு the அனுப்புவார். Lord will angels are God to your houses. உருவின பட்டயத்தோடு தூதர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு போவார்கள். Bronze sword, the angels will visit your houses. இயேசுவுடைய இரத்தத்தை உங்களுடைய வீடுகளில் தெளிப்பார்கள். They will sprinkle the blood of Jesus in your உங்களுடைய houses. வீடுகளில் குடும்பங்களில் கிரியை செய்கிற சாபத்தை கர்த்தர் வெளியே எடுத்து The போடுவார். Lord will take away the curse that is operating in your houses. இதோ கிருபையுள்ள தேவன் வந்திருக்கிறார். Gracious God has come into நீ your அதை midst. விசுவாசிக்கிறாயா? Are you believing it? இதோ உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உலாவிக் With the கொண்டிருக்கிறார்கள். bronze sword, the angels are God walking all about. இதோ உங்களுடைய வீடுகளுக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். God is sending angels to your houses. வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். Heaven, the angels are coming நீ down. சத்தியத்துக்கு தலை வணங்குகிறபடியினால், As you are bowing before the truth. ஆண்டவரே நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறபடியினால், As I am a sinner. நீ உன்னை தாழ்த்துகிறபடியினால், As you are humbling yourself. ஆண்டவரே நான் பட்சிக்கப்படாமல் உம்முடைய கிருபை என்று ஒத்துக்கொள்ளுகிறபடியினால், As it is by the grace of I am not consumed. நான் விசுவாசிக்கிறேன். I believe. தூதர்களை கர்த்தர் உம்முடைய வீடுகளுக்கு அனுப்புகிறார். God is sending His angels to your உருவின houses. பட்டயத்தோடு தூதர்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். Bronze sword, the angels are going to your houses. இயேசுவுடைய இரத்தத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு They போகிறார்கள். are taking the blood of Jesus in their உங்களுடைய hand. வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தத்தை பூசுகிறார்கள். Applying the blood doorpost. தேவ தூதர்கள் உங்களுடைய வீட்டில் நிலைக்காலில் இரத்தத்தை The பூசுகிறார்கள். angels applying the blood of Jesus on the doorpost. இதை நடந்து கொண்டே இருக்கிறது. It is happening. இதை நடந்து கொண்டே இருக்கிறது. It is happening. துடாபகரபக துடாபக துடாக துடாக துடா. நீங்க நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னால சொல்லுங்க. Repeat after me. இதை நான் அறிக்கையிடும்படியாக விரும்புகிறேன். I want you to confess. நான் அதை யோசித்துக் கொண்டு வரவில்லை. Do not think about it. கர்த்தர் இதை சொல்லும்படியாக சொல்லுகிறார். God inspires me to say. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. It is by grace that நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னால 7 முறை சொல்லுங்க. say 7 times. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே As I am saying, எந்த சாபத்தின் வல்லமைகளா இருந்தாலும் சரி, whatever powers of curse, இதுவரைக்கும் எந்த மதிகேடா இருந்தாலும் சரி, whatever kind of foolishness, இன்றைக்கு கர்த்தர் அதில் வெளியே கொண்டு வரத்தான் வேண்டும். today the Lord should bring it out. ஏனென்றால் அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். Because He is shedding His blood upon the உன்னை cross. மீட்டு எடுக்கும்படியாக, To lift you up. உன்னை சத்துருவின் பிடியிலிருந்து பிடுங்கி எடுக்கும்படியாக, To bring out the hands of the எல்லா devil. சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும்படியாக All curses. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய கரத்தை உயர்த்துவாயாக. You lift your hand. முடிந்தவர்களுடைய 2 கரங்களை உயர்த்துங்கள். Lift both your hands. பரலோகம் இதை பார்க்கட்டும். Hey, come and see. நீ ஆசீர்வாதமாக இருக்கத்தான் வேண்டும். Let's say that you are a blessed. நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னால சொல்லுங்க. Repeat after me. இதை 7 முறை நீங்க சொல்லும்போது, When you say 7 times, 7வது முறை ஒரு பெரிய அக்கினி நம்முடைய மத்தியிலிருந்து இறங்கும். a great fire descends. 7வது முறை தூதர்கள் பறந்து உங்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். The angels are flying and go to your house. சத்துருடைய வல்லமையை சாம்பலாக்குவார்கள். They will burn the power
powers of the நீ enemy. ஏழாவது முறை சொல்லுவது பெரிய அக்கினி நம்முடைய மத்தியில வந்து இறங்கும். A great fire descend over me. நான் சொல்ல எனக்கு பின்னால சொல்லுங்க. Repeat after me. கர்த்தாவே நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. 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 நான் பட்சிக்கப்படாமல் இருப்பது உம்முடைய கிருபை. கர்த்தாவே நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. நான் பட்சிக்கப்படாமல் இருப்பது உம்முடைய கிருபை. கர்த்தாவே நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. கர்த்தாவே நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. நான் பட்சிக்கப்படாமல் உம்முடைய கிருபை. துடபகரபகரபக துடபகரபக துடபகரபக துடபக துடபாடியா துடிபிகிடப ஷபலபக துடபக துடபாடியா துடிபிகிடப ஷபலபக துடிபிகிடபக துடபாடியா. இதோ தேவதூதர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். Angels of God flying towards your houses. உன்னுடைய வீட்டில் நிலைக்கால்களை ரத்தத்தை பூசுகிறார்கள். Applying the blood on the lintel. எல்லா சாபத்தையும் உன்னுடைய வீட்டிலிருந்து எடுத்து போடுகிறார்கள். Removing all curses from the houses. இதோ அந்த வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Doing this work. பரலோகத்தின் சேனை இறங்கி வந்திருக்கிறது. நீ பயப்படாதே. நீ உன்னை தாழ்த்தினபடியினால் As you humbled நீ yourself. உன்னை தாழ்த்தினபடியினால் நீ உன்னை ஒத்துக்கொண்டபடியினால் இதோ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். God has come to fight for you. எல்லா சாபத்தையும் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். He is going to lift you from all curses. துடபகரபகரபக துடபலகரபக துடபகரபக துடபாலியா துடிபிகிடப ஷபலபக துடிபிகிடபக துடபக துடபலக துடிபிகதுடே. நீங்க சாபத்திலிருந்து வெளியே கர்த்தர் உன்னை எடுத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is taking you out of the curse. எத்தனை வருடங்கள் நீங்க சாபத்தில் இருந்தாலும் சரி, How many years you have been cursed? நீ உன்னை தாழ்த்தி ஒத்துக்கொண்டாய். I have humbled and accepted. ஆண்டவரே நான் பட்சிக்கப்படாமல் இருக்கும் உம்முடைய கிருபை என்று ஒத்துக்கொண்டாய். Subject is by thy grace I am not நான் consumed. மதிகேடன் என்று ஒத்துக்கொண்டாய். I am fool. நான் அக்கிரம செய்கான் என்று ஒத்துக்கொண்டாய். I am a hypocrite. நான் சபிக்கப்பட்டவன் என்று ஒத்துக்கொண்டாய். ஆனாலும் நான் இருக்கிறது உம்முடைய கிருபை. By thy grace I stand. இன்னும் என்னை நீ பட்சிக்காமல் வைத்திருக்கிறது உம்முடைய கிருபை. Not be consumed because நீ of இதை thy grace. ஒத்துக்கொண்டபடியினால் Accepted it. இதோ ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். God is merciful to தம்முடைய you. ரத்தத்தை இங்கே தெளித்துக் கொண்டிருக்கிறார். Bringing his blood here. உன்னால் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. Blood of Jesus sprinkled here. இதோ விசுவாசத்தினால் உங்கள் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார். In the faith, the Lord is sprinkling the blood of God. on you. துடபகரபகரபக துடபகரபக துடிபிகரபக 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 துடா துடிபிகரபக துடிபிகரபக துடிபிக துடி. ரத்தம் தீரு இயேசு ரத்தம் அல்லேலூயா ஜெய ரத்தம் பாவ சாபம் யாவும் நீக்கி. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ரத்தம் தீரு இயேசு ரத்தம் அல்லேலூயா ஜெய ரத்தம் பாவ சாபம் யாவும் நீக்கி ஜீவன் தரும் வல்ல ரத்தம். ரத்தம் தீரு இயேசு ரத்தம் அல்லேலூயா ஜெய ரத்தம் பாவ சாபம் யாவும் நீக்கி ஜீவன் தரும் வல்ல ரத்தம். ரத்தம் தீரு இயேசு ரத்தம் அல்லேலூயா ஜெய ரத்தம் பாவ சாபம் யாவும் நீக்கி ஜீவன் தரும் வல்ல ரத்தம். ரத்தம் தீரு இயேசு ரத்தம் அல்லேலூயா ஜெய ரத்தம். சிலர் ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கார்கள். இந்த கூட்டத்தில் அநேகர் அந்த ஆசீர்வாதம் தாரும் ஆண்டு என்று கேட்டுக்கொண்டே இருக்கார்கள். அவர்கள் வாஞ்சி கேட்டுவார் கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் தந்து கொண்டே இருக்கார்கள். ஒரு சிலர் மட்டுமே அசீதியாக இருக்கார்கள். அநேகர் அந்த ஆசீர்வாதத்துக்காக கேட்டுக்கொண்டே இருக்கார்கள். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கு. சில வியாதிகள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில வியாதிகள் அப்படியே குணமாய் கொண்டிருக்கார்கள். சில பலவீனங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. சில குடும்ப பிரச்சனைகள் நீங்கி கொண்டே இருக்கு.
சிலருடைய பாரங்கள் கவலைகள் அகன்று கொண்டே போய்கொண்டு, சில அசுத்தாவிகள் இந்த காம்பவுண்டில் ஓடுகிறது, சில மிருகங்கள் ஓடுகிறது, சில அசுத்தாவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கார்கள், சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கார்கள். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்குது, பெட்டி பெட்டியா அந்த ஆசீர்வாதங்கள் கூட கூடியா வாழுங்க. அந்த ஆசீர்வாதம் இறங்குது, பெற்றுக்கொள்வோமாக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. அவே ஆசீர்வாதி கர்த்ததாமே உண்மையாகவே நம்ம வந்து அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய சத்தம் கேட்கும்போது சிலர்கள் உணர்த்தப்பட்டார்கள், தேவனுடைய ஆலோசனை கேட்டபோது சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம தந்தபடியால் நன்றியோடு சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற தேவனாய் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இப்படிப்பட்டதான கூட்டங்கள் வந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதை இழந்து போகக்கூடாது. நாம் வீடுகளில் போகும்போதும் அங்கங்கே நீங்கள் பிரயாணம் பண்ணும் போதும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சத்துரு நம்ம வஞ்சிக்காமல், சத்துரு நம்மை கீழே தள்ளாமல் நம்மை தேவன் பாதுகாக்க முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நாம் கேட்ட வசனங்கள் 30, 60, 100 நாம் பலன் தந்து நாம் சரியானபடி நல்ல நிலைமை மாற உதவி செய்ய சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். சரியானபடி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு போக ஒவ்வொரு கருத்து உதவி செய்ய சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்தமாக்கி அவருடைய மகிமையினாலுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வசனங்களை பேச தம் தாசனை பலப்படுத்தி அநேகருக்கு இன்னும் பிரயோஜனப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள். எங்களை நேசிக்கிறதான அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த 3 நாள் கூட்டத்தை நீர் எங்கட மத்தியில வந்து நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தபடினால சோத்திரம் 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 ஆண்டவரே. கடந்த ஒவ்வொரு நாட்களின் மத்தியில நீ பேசிக்கொண்ட வார்த்தைகளுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவனே, நீ நித்தியமானவரா இருக்கிறது போல மனிதனும் கூட கத்த நித்தியமானவரா இருக்கும்படியாக நீ சிற்றித்தீர் ஆண்டவரே.
நித்தியத்திலே யார் என்பதை பற்றி நீரிடமத்திலே பேசிக்கொண்டே இருந்தபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஒவ்வொரு நாளும் நீரிடமத்திலே பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். இந்த 3ஆம் நாள் மாலை வேளையில் கூட நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டான சந்ததியை பற்றியும் ஒரு சாபத்தை பற்றியும் காடு நீரிடம் மத்தியில பேசினபடினால சோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி ஜீவிக்கும்படியாக நீர் எங்களோடு பேசினபடினால சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய சாபத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு பாவமான மரணத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே எல்லா சாபத்தையும் நீக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமல் போனான் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த சாபமான மரணம் ஒருவருக்குள்ளே வராதபடி இன்றைக்கு எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கும்படியாக நீ கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற இந்த மாலை வேளையில் யார் வியாதி இருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாருங்கள். நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்காக எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒருவராது நஷ்டப்பட்டு போடாது, ஒருவராது சாபத்தின் பிள்ளைகளா இருக்காது, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இருக்க முடியாது செய்யும் ஆண்டவரே. அந்ததான் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை உம்மை போல மாற்றி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பல வீரரை பலப்படுத்தும் ஆண்டவரே. வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே நீ வரும்போது நாங்கள் உம்மை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்தும். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கூட எங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாங்கள் பிரயாசப்படட்டும். எல்லாரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் பிதாவே. நாம் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கர்த்தராகிய இயேசுவோடு இருப்பதாக. சத்தமா 3 போடுங்கள்.